Thank you, sir. Thank you for your kind introduction. Good morning to all participants. This is because of our Honorable District Judge A.S. Ravi, who persuaded me to take a session on any topic. And I thank Mr. Dhanasekhar for giving me this opportunity. It is not going to be a lecture because I am not a lecturer. I am a judicial officer working as a judge. So in this session, I want to share my thoughts, share my experience regarding the conducting of private complaints. The topic only chosen by me because as an advocate and also working as a magistrate, I do come across several private complaints and several procedures adopted by the courts. In looking into the filing of private complaints, we are coming across divergent procedures. All the Tamil Nadu எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா வக்கீலும் எல்லா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் ஒரே மாதிரி பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறது இல்லை. ஒவ்வொரு மாதிரியான ஃபார்மேட், ஒவ்வொரு மாதிரியான ப்ளீடிங்ஸ் இருக்கும். லைக்வைஸ் எல்லா மேஜிஸ்ட்ரேட்டும் ஒரே மாதிரி பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி டீல் பண்றது கிடையாது. We are seeing divergent procedure இருக்கு. ஒன்று இது வந்து mere filing and receiving of private complaints. Private complaint நடத்துறது பாத்தீங்கன்னா the trial of private complaint அப்படிங்கிறது it involves a procedure, a specific procedure contemplated under the CRPC. அதோடைய ஹெட்டிங் பாத்தீங்கன்னா சாப்டர் 15ல cases instituted otherwise than on police report அப்படின்னு வரும். cases instituted otherwise than on police report. So அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டை எக்ஸாமின் பண்றோம், அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர், அதுக்கப்புறம் அக்யூஸ்டுக்கு சம்மன் பண்றோம், எப்ப சம்மன் பண்ணணும், என்ன ப்ரொசீஜர், அந்த அக்யூஸ்ட் அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற ப்ரொசீஜர் ஸ்டில் டைவர்ஜென்ட். ஐ ஹவ் சீன் அக்யூஸ்ட் அப்பியர் ஆனவனே சார்ஜ் ஃப்ரேம் பண்ண இன்ஸ்டன்ஸை நான் பார்த்துருக்கேன். இமீடியட்லி ஒன்ஸ் த அக்யூஸ்ட் அப்பியர் ஆனவனே அக்யூஸ்ட கொஸ்டின் கேட்டு அக்யூஸ்ட அதுக்கப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணி ட்ரையல் நடத்துறது. இது சரியான ப்ரொசீஜரா? இது ஒரு ஆஸ்பெக்ட். இன்னொரு ஆஸ்பெக்ட் நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட். எதை நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்னு சொல்றோம் அப்படின்னா, ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அந்த கேஸை வந்து இது உண்மைக்கு புறமானது, இட் இஸ் எ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லியோ, இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லியோ, அல்லது ஈவன் மிஸ்டேக் ஆஃப் லா, இது வந்து அஃபென்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லியோ ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் போடுறோம். தட் இஸ் நோன் அஸ் நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் ஆர் அதர்வைஸ் இட் இஸ் கால்டு ரெஃபர்டு சார்ஜ் ஷீட். ஸோ ரெஃபர்டு சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் அடாப்ட் பண்றோம்? ரெஃபர்டு சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியும், அது ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும். அதுக்கு முன்னாடி த டியூட்டி ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் டு ஆர்டர் நோட்டீஸ் டு த டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு, டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு, ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன். அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஒரே மாதிரி இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அட்வொகேட்ஸ் நம்ம ஃபைல் பண்றப்ப ஒரே மாதிரி எப்படி ஃபைல் பண்றோம்? ஒரு ஆட்சேபனை மட்டும் ஃபைல் பண்றாரு ஒருத்தர், நான் வந்து இந்த இறுதி அறிக்கையை ஆட்சேபனை செய்கிறேன்னு ஃபைல் பண்றாரு. இன்னொருத்தர் ஒரு ஜஸ்ட் ஒரு பெட்டிஷன் மாதிரி ஒரு ஃபைல் பண்றாரு. அப்ப ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் எப்படி போடுறது? ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் எப்படி ஃபைல் பண்ணணும்? ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை எப்படி நடத்தணும்? It requires a lot of deliberation in my view, because the procedure being adopted by the advocates in conducting the protest petition, it is not of proper understanding if we look into the various protest petition filed all over Tamil Nadu and the reported case laws. அப்போ protest petition பத்தி நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறோம். அடுத்து சாங்ஷன் சொல்றோம் எல்லாரும். சாங்ஷன்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது என்ன? 197 dealt with sanction. அப்போ ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடும் பொழுது ஒரு சாங்ஷன் எப்படி வாங்குறது? டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் ஒரு அட்வொகேட் எப்பயாச்சும் யாராவது யோசிச்சு பாருங்க, ஒரு போலீஸ் அபிஷியல் மேல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறதுக்கு யாராச்சும் சாங்ஷன் அப்ளை பண்ணிருக்கீங்களா ஏதாவது ஒரு கேஸ்ல அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் வந்து இந்த செஷன்ல we are going to look into with a limited number of case laws. இப்ப so I have classified this session into three portions. First one is section 156 subclass 3 and general private complaint. இது வந்து first chapter.
ரெண்டாவது protest petitions, how to file protest petition and particularly how to conduct the protest petitions. And the third one small topic is sanction. சாங்ஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் லேட்டஸ்ட் கேஸ் லா ஒன்று, அதை அந்த கேஸ் லாவை கம் அக்ராஸ் பண்ணீங்கனாலே என்ன பொசிஷன் ஆஃப் சாங்ஷன்ங்கிறது தெரிஞ்சு போயிடும். ஸோ கோயிங் இன் டு அவர் டாபிக், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 156(3). இப்போ 156(3) அப்படிங்கிறது என்ன? 156 அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த பவர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் த போலீஸ் இன்டு எ காக்னிசபிள் கேஸ். அதுக்கு முன்னாடி இது எந்த சாப்டர்ல வருது? சாப்டர் 12. சாப்டர் 12ங்கிறது என்ன? சாப்டர் 12ங்கிறது இன்வெஸ்டிகேஷன், இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ் அண்ட் தேர் பவர்ஸ் டு இன்வெஸ்டிகேட். இப்படிதான் அந்த சாப்டர் ஆரம்பிக்குது. அப்ப ஒரு போலீஸ் எஃப்ஐஆர் போடுறது, அதுக்கப்புறம் ஒரு இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றது, இது எல்லாமே கமெண்ட்ஸ் ஆகிறது வந்து 154ல தான் கமெண்ட்ஸ் ஆகுது. 154ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க டே டு டே பிராக்டிஸ்ல கம் அக்ராஸ் பண்றது தான். என்னன்னு கேட்டா, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பொழுது the police shall register a case. கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி ஆகணும். அதுக்கு ஒரு லேட்டஸ்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், லலிதகுமாரி கேஸ்ல இன் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ், ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட், ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி கேஸ், ஒரு பொலிட்டிக்கல் நேச்சர் இருக்கு, இந்த மாதிரி கேசஸ்ல they can hold preliminary inquiry and thereafter they can register a case. Otherwise, in normal course, police officer is expected to register a case. The registration of FIR is nothing but the commencing of investigation. அப்ப இதுல இந்த 154ல ஒரு 156 ரிலேட்டடா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா 154 subclass 3. 154 subclass 3ல வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, any person aggrieved by a refusal on part of an officer in charge of a police station to record the information referred to subsection 1. So subsection 1ல போய் ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்ஃபர்மேஷன் ஓரலா கொடுக்கலாம், ரிட்டனா கொடுக்கலாம். ஓரலா கொடுத்தா the police is expected to record the same in writing and register as an FIR. ரிட்டனா கொடுத்தா அதை ரிசீவ் பண்ணி FIR வந்து ஃபைல் பண்ணணும். இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபைல் பண்ண மாட்டேன்ட்டாரு, ஃபார் த ரீசன்ஸ் பெஸ்ட் நோன், ஏதோ ஒரு ரீசன். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது ஸ்டாட்யூட்ல இருக்கு. நம்ம இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு எஸ்பிக்கு வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும் அப்படிங்கிறது எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லல, அதை சிஆர்பிசியே சொல்லுது. ஸோ தட் ஹேஸ் டு பி ஸ்கர்ப்லஸ்லி ஃபாலோட், அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போ 154(3) வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு என்ன பார்க்கணும், ஒரு இன்ஸ்பெக்டர் அல்லது எஸ்ஹெச்ஓ, ஒரு எஸ்ஹெச்ஓ ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் நம்மளுடைய கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு, அதுக்கு ரெசிப்ட் கொடுக்கல, அதை ஃபைல் பண்ணல, எதுவுமே பண்ணல, எந்த ஆக்ஷன் அவர் எடுக்கல. அப்ப இம்மீடியட்டா என்ன பண்ணணும், ஒரு இன்ஃபார்மன்ட் ஹேஸ் டு சென்ட் ஹிஸ் கம்ப்ளைண்ட் த்ரூ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட். அந்த ரெஜிஸ்டர்டு போஸ்ட்ல அனுப்புறப்ப அதை அனுப்பி அப்ப வந்து அந்த எஸ்பி வந்து ஹி கேன் டைரக்ட் இன்வெஸ்டிகேஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை தாண்டி தான் 156க்கு வரணும். தட் இஸ் வை ஐ ஆம் இன்சிஸ்டிங் ஆன் 154 subclass 3. அடுத்து 155, அது வந்து நான் காங்கிரசிபிள் கேஸ். அது இப்போதைக்கு அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ எகைன் கம்மிங் இன் டு தி 156(3). 156(3) என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காக்னிசபிள் கேஸ்ல கிளாஸ் 1 பார்த்தோம்னா, ஒரு காக்னிசபிள் கேஸ்ல ஒரு ஆபீசர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் ஆர் த பர்சன் who registered the case without order of a magistrate investigate any cognizable offense case which a court is having jurisdiction over the local area. இது சொல்றாங்க. No proceeding of the officer in such case shall at any stage be called in question on the ground. அதுக்கப்புறம் தான் 3. So 156 subclass 1 is dealing with the power of the investigation officer, that is our officer in charge of the police station to investigate the case. There comes 156(3). இப்போ 156(3) as such in CRPC பார்த்தோம்னா ஒரே ஒரு வரி தான், any magistrate empowered under section 190 may order such an investigation as mentioned above. So 156(3)ல the power of the magistrate to order investigation, அதுல வந்து ஒரு சில decided cases பார்த்தோம்னா அந்த பவர் வந்து it is extended. The high supreme court in some cases extended the power of the magistrate under section 156(3). 156(3)ல வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கிறது சாதாரண பவர் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ லைக் a power ordering further investigation. நம்ம யூசுவலா further investigation சொன்னாலே our attention
will be drawn to 173 subsection 8. அந்த 173 பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டுடைய பவர். ஆனா 156(3)ல இருக்கிறது. இப்ப 156(3)ல என்ன இருக்கு? டைரக்டா ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. இப்ப கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறப்ப ஐ வாண்ட் டு draw your attention on section 2D. நீங்க whenever நீங்க வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை புரிஞ்சுக்கணும் அல்லது பிரைவேட் கம்ப்ளைண்ட் சம்பந்தமா படிக்கிறீங்க அப்படின்னா your study must start in section 2D. 2D is nothing but the definition of complaint. 2D for the understanding of the 2D மட்டும் வாசிக்கிறேன் ரெண்டு வரி. 2D means complaint means any allegation made orally or in writing to a magistrate with a view to taking action under this code that some person, whether known or unknown, has committed an offense but does not include a police report. So 2D வந்து expressly ஒரு சார்ஜ் ஷீட் அல்லது ஃபைனல் ரிப்போர்ட் நம்ம சொல்றது கம்ப்ளைண்ட் கிடையாதுன்னு சொல்லுது அதோடைய கன்க்ளூடிங் போர்ஷன்ல. பிகாஸ் தி செக்ஷன் கன்க்ளூட்ஸ் வித் நோட் பட் டஸ் நாட் இன்க்ளூட் எ போலீஸ் ரிப்போர்ட். அப்ப என்னென்ன இருக்கணும்னு பார்த்தா அது ஓரலா இருக்கலாம், ரைட்டிங்ல இருக்கலாம், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை கொடுக்கப்பட்டிருக்கணும். அது எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கணும்? வித் த வியூ டு ஹிஸ் டேக்கிங் ஆக்ஷன் அண்டர் திஸ் கோட். இந்த சிஆர்பிசிக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு பவர், மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்க பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்க வைக்கணுங்கிறதுக்காக some person known or unknown has committed an offense. The very important words to be taken note of it, committed an offense. So ஒரு குற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்றது ஒரு அதுக்காக மட்டுமே தான் ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு கம்ப்ளைண்ட்ல வந்து அஃபென்ஸே கமிட் பண்ணல அப்படின்னா a magistrate can very well say it is not at all a complaint. அப்ப ஒரு கம்ப்ளைண்ட்டை எப்படி சுருக்கமா புரிஞ்சுக்கணும்? ஒரு நபர், தெரிந்த நபரோ தெரியாத நபரோ ஒரு குற்றம் இழைத்திருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படின்னு சொல்றது மட்டுமே கம்ப்ளைண்ட். அப்ப இதுக்கு எதனாவது பர்டிகுலர் ப்ரொசீஜர் இருக்கா? எப்படி ஃப்ரம் டு போட்டு அடிக்கணுமா, காஸ்டேட்டில் போட்டு அடிக்கணுமா அப்படின்னு சிஆர்பிசி சொல்லுதா அப்படின்னு பார்த்தா இல்ல. கம்ப்ளைண்ட்டுக்கு ப்ரொசீஜர் இல்ல. ஒரு தெரிந்த நபரோ தெரியாத நபரோ குற்றம் இழைத்திருக்கிறார், அவர் மீது நடவடிக்கை எடுங்கள்னு சொல்ற 4 வரி கூட ஒரு கம்ப்ளைண்டா இருக்கலாம். ஆனா ஃபார் த பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஃபார் த பெட்டர் அட்ஜுடிகேஷன் ஆஃப் கம்ப்ளைண்ட் நம்ம என்ன பண்றோம்? ஒரு காஸ்ட் டைட்டில் போட்டு யாரு கம்ப்ளைண்ட், யார் வந்து அக்யூஸ்டு, கம்ப்ளைண்ட் ஃபைல்டு அப்படிங்கிறத சொல்லி அதுக்குள்ள நரேட் பண்ணி கன்க்ளூஷன் சொல்றோம். இப்ப எகைன் கம்மிங் டு 156(3). இப்ப 156(3)க்கு நம்ம எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றோம்? 156(3) கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே. இப்போ அட்வொகேட்ஸ் எப்படி ஃபைல் பண்றாங்க? 156(3)க்கு காஸ்ட் டைட்டில் போட்டு பிரேயர் என்ன சொல்றாங்க? இந்த புகாரை, அதாவது கம்ப்ளைண்ட்டை சொல்லிட்டு இந்த புகாரை இந்த காவல் நிலைய ஆய்வாளருக்கு அனுப்பி வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடுமாறு, இவ்வளவுதான் கேட்கிறோம் இல்லையா? 156(3) பெரும்பாலும் நம்ம எப்ப அட்வொகேட்ஸ் வந்து எப்ப ஃபைல் பண்றோம்? 156(3)ல கம்ப்ளைண்ட் போய் ஸ்டேஷன்ல கொடுக்குறோம், எடுத்துக்கல. அதுக்கப்புறம் எஸ்பிக்கு அனுப்புறோம், எடுத்துக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? 156(3)ல ஃபைல் பண்றோம். ஆனா 156(3)ல போலீஸ் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சொல்றது மட்டும்தான் மேஜிஸ்ட்ரேட்டோட டியூட்டியா, அல்லது மேஜிஸ்ட்ரேட் அதை 200 கம்ப்ளைண்டா ட்ரீட் பண்ணலாமா? வெதர் நம்ம இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கம் அக்ராஸ் பண்ணிருக்கோமான்னு பாருங்க. 156(3) இன்னைக்கு பிராக்டிஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா 156(3)யோட பிரேயர் வந்து இவ்வளவுதான். அந்த கம்ப்ளைண்ட்ல வந்து லிஸ்ட் ஆஃப் ஃபிட்னஸ் இருக்காது, லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எதுவும் நம்ம கொடுத்துருக்க போறது இல்ல. அப்ப 156(3) பிரேயரை வந்து நம்ம லிமிட் பண்ணிக்கிட்டோம் ஃபார் ரெஜிஸ்டரிங் ஏ கேஸ், அவ்வளவுதான் இல்லையா? அப்ப 156(3)ல ஒரு டியூட்டி ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் என்ன, காஸ்டட் அப்பான் த டியூட்டி ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் என்ன அப்படின்னா 2Dல இருக்க டெஃபினிஷன் படி அது ஒரு கம்ப்ளைண்டான்னு பார்க்கணும். ஒண்ணு, ஒரு கம்ப்ளைண்டா இருந்துச்சுன்னா வெதர் தட் கம்ப்ளைண்ட் டிஸ்க்ளோஸ் ஏ காக்னிசிபிள் கேஸ், அதுல வழக்கு பதிவு செய்யற மாதிரி ஒரு காக்னிசிபிள் கேஸ் நிகழ்ந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கா அப்படின்னு அவர் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, he can direct the police, அந்த கன்சர்ன் போலீஸ். இப்ப இந்த இடத்துல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரே மாதிரி ஆர்டர் போடுறாங்களான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்படி ஆர்டர் போடலாம்? அந்த கம்ப்ளைண்ட், திஸ் கம்ப்ளைண்ட் ஃபார்வர்டட் டு தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் so and so for to investigate the matter, அவ்வளவுதான், அதோட நின்னு போயிடும். இன்வெஸ்டிகேட் த மேட்டர் அண்ட் டு ஃபைல் ரிப்போர்ட்னு போடலாம், இல்ல இன்வெஸ்டிகேட்னு போட்டு நிறுத்திடுறாரு. ரெஜிஸ்டரிய கேஸ்னு போடலாமா? இதுவே வந்து ஒரு நிறைய கோர்ட்ல பாத்தீங்கன்னா சில மேஜிஸ்ட்ரேட் எப்படின்னா, ஏன்னா
இப்போ ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ண சொல்றதுக்கு 156(3) பவர் இருக்கானா? அப்சல்யூட்லி பவர் இருக்கு. தேர் ஆர் டிசைடட் கேசஸ். எஃப்ஐஆர் போட சொல்றதுக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் இருக்கு. ஆனா இப்ப சுப்ரீம் கோர்ட்டை எஃப்ஐஆர் எப்பெல்லாம் போடலாம் எப்பெல்லாம் போட வேணாங்கிறதுக்கு ஒரு பெரிய டெலிபரேஷன் லலிதகுமாரி கேஸ்ல நடத்தினதுக்கு அப்புறம் நீங்க நிறைய கோர்ட்ல பார்க்கலாம். இப்ப மேஜிஸ்ட்ரேட் வந்து இது எதுக்கு நமக்கு எதுக்கு வந்து அவனை எஃப்ஐஆர் போட சொல்லி நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம். The complaint is forwarded to the inspector of police. The inspector of police is directed to follow லலிதகுமாரி கேஸ். இது பாத்துறீங்களா? இந்த மாதிரி ஆர்டர்ஸ் நான் பார்த்திருக்கேன், நிறைய கோர்ட்ல போடுறாங்க. The inspector of police follow லலிதகுமாரி கேஸ் and if necessary register a case. ஆனா அதுல என்னன்னா ஒரு கொடுமை, எந்த ஐஓ லலிதகுமாரி கேஸ படிச்சிருக்க மாட்டான். எந்த ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசரும் அவன்கிட்ட போய் பிரிலிமினரி என்கொயரினா என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. எஃப்ஐஆர் தெரியும், எஃப்ஐஆர் போட தெரியும், சார்ஜ் ஷீட் போட தெரியும், இல்ல ஆர்சிஎஸ் பண்ண தெரியும், அவ்வளவுதானே ஒழிய லலிதகுமாரி கேஸ் எல்லாம் மேஜிஸ்ட்ரேட் படிக்க சொல்றாரு. சரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு பண்ணிடுவாங்க நிறைய கேஸ்ல. ஆனால் ஒரு ப்ராப்பர் ஆர்டர் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவரு காக்னிசிபிள் கேஸ் நடந்துருச்சுன்னா ஒரு ஐஓ என்ன பண்ணிருக்கணும், என்ன பண்ண ஒரு ஐஓ தவறிட்டாரோ அதை பண்றதுதான் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட வேலை. 156(3) எஃப்ஐஆர் போட சொன்னா. அப்ப 156(3) the magistrate can very well direct the police to register a case. நான் யூசுவலா என்ன பண்ணுவேன், ரெஜிஸ்டர் a case and investigate as per law. நீ ஃபைனல் ரிப்போர்ட் போட வேணாம், அதெல்லாம் கூட நம்ம சொல்ல வேணாம். சோ 156(3) இப்ப 156(3)ல முக்கியமான விஷயம் இன்னொன்னு நீங்க பார்க்க வேண்டியது, இப்ப 156(3)ல ஒரு ஆர்டர் போடும் பொழுது whether a magistrate is taking cognizance or not. நிச்சயமா 156(3) அப்படிங்கிறது it is a pre-cognizance stage. இந்த ஆர்டர் போடும் பொழுது ஒரு மேஜிஸ்ட்ரேட் நிச்சயமா காக்னிசன்ஸ் எடுக்கல. A magistrate cannot said to have been taken cognizance. அவர் எந்த காக்னிசன்ஸும் எடுக்கல. அதுல என்ன காக்னிசன்ஸ்னா என்ன? தி காக்னிசன்ஸ்ங்கிற வேர்டு வந்து நம்ம சிஆர்பிசில டிஃபைன் பண்ணப்படல. காக்னிசன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா இட் இஸ் நத்திங் பட் டேக்கிங் எ ஜுடிஷியல் நோட்டீஸ் ஆஃப் எ திங். ஒரு ஜுடிஷியல் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டாச்சு. இப்ப 200 சிஆர்பிசி நம்ம அடுத்து வர போறோம். அந்த 200ல பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதே டேக்கிங் காக்னிசன்ஸ் தான் ஆரம்பிக்கும் அந்த 200. சோ 200ல ஒரு மேஜிஸ்ட்ரேட் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னாலே அவர் வந்து டேக்கிங் காக்னிசன்ஸ் அப்படி எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஆனா 156(3)ல காக்னிசன்ஸ் எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. பிகாஸ் வெர்ச்சுவலி த மேஜிஸ்ட்ரேட் இஸ் நாட் டேக்கிங் காக்னிசன்ஸ். அவர் வந்து இந்த அஃபென்ஸ் பண்ணிருக்கானா அந்த அக்யூஸ்ட் அப்படின்லாம் அவர் யோசிக்கல. அந்த அக்யூஸ்ட பத்தி யோசிக்கல. அவர் யோசிக்கிற ஒரே விஷயம், ஒரு காக்னிசிபிள் அஃபென்ஸ் நடந்ததாக அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டா, இப்ப திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மேஜிஸ்ட்ரேட்ஸ். இப்ப மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கு வந்து படிச்சு பார்த்தா இப்ப வக்கீல் என்ன பிரேயர் போட்டிருக்காரு, 156(3)ல வழக்கு பதிவு செய்யுமாறு பிரார்த்திக்கப்படுகிறது மட்டும்தான் அவர் கேட்டிருக்காரு. அப்ப மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றது? போட்டுதான் ஆகணுமா? எஃப்ஐஆர் போட சொல்லித்தான் ஆகணுமா? வேற வழி இல்லையா? ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு லலிதகுமாரி கேஸ் எல்லாம் பார்த்து நீங்க தேவைன்னா போடுங்கன்னு இப்படித்தான் போடணுமா, இல்ல வேற எதனாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, தட் இஸ் வை ஐ ஹவ் ரெட் தி டெஃபினிஷன் 2D கம்ப்ளைண்ட். பிகாஸ் 156(3)ல கொடுத்தாலும் 200ல கொடுத்தாலும் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உண்டான பவர் ஒண்ணுதான். அவரோட டிஸ்கிரிஷன் வந்து வேற. வெதர் கேஸ் மட்டும் போட சொல்லிடலாமா அப்படின்னு முடிவு பண்ணாருன்னா 156(3)ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்றதோட அவரோட டியூட்டி முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ண போறாங்க. இவரு காக்னிசன்ஸ் எடுக்கல. ஆனால் 200ல அவர் காக்னிசன்ஸ் எடுக்கிறாரு. அப்ப 156(3)ல ஒரு கம்ப்ளைண்ட் படிச்சு பார்க்கும்போதே தெரியுது ஒரு ஃப்ரிவோலஸான கம்ப்ளைண்டா இருக்கு. இது வந்து சில அபிஷியல்ஸ் மேல கொடுக்குறாங்க. நம்ம பேங்க் அபிஷியல்ஸ் மேல கொடுத்த சில கேசஸ், ஒரு முக்கியமான கேஸ் இருக்காது, அதை நான் சொல்றேன். ஒரு சர்பாசி ஆக்ட்ல பேங்க் அபிஷியல்ஸ் ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அவங்க மேல வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறாங்க. அப்ப இது என்ன பண்றது? இதை போய் நம்ம வந்து அனுப்புறதா, இப்ப டைரக்டா நம்ம எஃப்ஐஆர் போடுறதா அப்படின்னு யோசிச்சா, அந்த இடத்துல மேஜிஸ்ட்ரேட் கேன் யூஸ் ஹிஸ் ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன். அந்த இடத்துல யூ கேன் கால் அப்பான் த கம்ப்ளைனன்ட் டு கிவ் எவிடன்ஸ். நீ இப்ப நான் எஃப்ஐஆர்லாம் போட வேணாம், நீ பெட்டிக்கு வா, நீ விசாரி, உன் தரப்பு சாட்சியத்தை கொடு, உன் தரப்பு சாட்சிகளை நீ விசாரி. நான் வந்து இந்த அஃபென்ஸ் கமிட் பண்ணப்பட்டிருக்குன்னு நினைச்சேன்னா நான் காக்னிசன்ஸ் எடுக்கிறேன், நீ ஏன் போலீஸ்ட போகணுங்கிற அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு பவர் இருக்கு. இதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா 156(3) கம்ப்ளைண்ட் போடும் பொழுது நீங்க அந்த பிரேயரோட அட்வொகேட்ஸ் நிறுத்தாம நீங்க வந்து எஃப்ஐஆர் போடணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஒரு பிரேயரா சொல்லி, ஆர் இன் ஆல்டர்னேட்டிவ் நீங்க டேக் காக்னிசன்ஸ் அகைன்ஸ்ட் தி அக்யூஸ்ட், காக்னிசன்ஸ் ஆஃப் தி அஃபென்சஸ். இந்த அஃபென்ஸ்ல எதிரிகள் மீது
சமன் அனுப்பி எதிரிகளுக்கு அழைப்பானை அனுப்பி விசாரித்து உரிய தண்டனை வழங்குமாறுன்னு நீங்க பிரேயர் கேட்கலாம். கேட்டுட்டு இதை ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளைண்டாவே நீங்க என்ன ஒரு கரெக்ட் கேஸா இருந்தா என்ன இருக்க போகுது, அந்த காயம்பட்டான் ஒரு சாட்சியா இருக்க போறான், 2 ஐ விட்னஸ் இருக்க போறாங்க, டாக்டர்கிட்ட போயிருந்தீங்கன்னா அந்த டாக்டர் ஒரு சாட்சியா இருக்க போறாரு. அந்த சாட்சி பட்டியலோடவே நீங்க கொடுத்துட்டீங்கன்னா யூ கேன் ரெக்வஸ்ட் த மேஜிஸ்ட்ரேட் நீங்க எஃப்ஐஆர் போடுங்கன்னு போட சொல்லலாம். ஒருவேளை மேஜிஸ்ட்ரேட் இல்ல சார் எஃப்ஐஆர் போடுற மாதிரி கேஸ் இல்ல ஃபேக்ட் வரமா அப்படின்னா நீங்க விசாரிங்கன்னு சொல்லலாம். அப்ப ஒரு கம்ப்ளீட் ஃபைலிங் ஆஃப் ஒரு ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் மாதிரியே அதை ஃபைல் பண்ணிடுறதுங்கிறது நல்லது. இப்ப காக்னிசன்ஸ் எடுக்கல அப்படிங்கறத பார்த்தோம். இது 156(3 இஸ் த பவர் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் இன் ப்ரீ காக்னிசன்ஸ் ஸ்டேஜ்ங்கிறத பார்த்தோம். அப்ப 156(3க்கு ஆர்டர் போடுறதுக்கு யாரையாவது மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கணுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா தேவையில்லை. இன்னொன்னு, விசாரிச்சிட்டால் அவர் 156(3 பவரை இன்வோக் பண்ண முடியாது. பிகாஸ் ஒரு மேஜிஸ்ட்ரேட் 200ல ஒரு கம்ப்ளைண்ட விசாரிக்கும் பொழுது அவரு 200க்கு வந்துட்டாரு. 200 அடுத்த சாப்டர்ல அதுக்கு அடுத்த சாப்டர்ல தான் பின்னாடி தான் வருதே ஒழிய இன்வெஸ்டிகேஷன்ங்கிற சாப்டர்ல வரல. அப்ப 200 ஒரு மேஜிஸ்ட்ரேட் எக்ஸசைஸ் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதோடைய ராமிபிகேஷன் அதோடைய ஃபாலோ அப் அப்படின்னு பார்த்தா 200க்கு அப்புறம் தான் 201, 202, 203, 204. 204ங்கிறது இஷ்யூன்ஸ் ஆஃப் ப்ராசஸ், அதுக்கு அடுத்து வருவோம். இப்ப 156(3 பார்த்தோம். 156(3ல மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுக்கல, எஃப்ஐஆர் போட சொல்றாரு. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் உண்டான ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெகுலரா அந்த போலீஸ் எஃப்ஐஆர் அவரே போட்டிருந்தாருன்னா அவர் என்ன பண்ணணுமோ அதைத்தான் மேஜிஸ்ட்ரேட் சொல்லி எஃப்ஐஆர் போட்டாலும் பண்ணணும். அதுக்கு தனி ப்ரொசீஜர் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணணும். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பெரும்பாலும் கோர்ட் டைரக்ஷன்ல எஃப்ஐஆர் போட்டா அது ஒரு எழுதப்படாத விதி மாதிரி போலீஸ் அதை ஆர்சிஎஸ் தான் பண்றாங்க. பெரும்பாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. அப்படி ஆர்சிஎஸ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அடுத்த சாப்டர்ல பார்க்கும்பொழுது பார்ப்போம். இப்ப ஒரு சில கேசஸ்ல இப்ப ஒரு சம் ஆஃப் தி அத்தாரிட்டிஸ் அது நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 2006 ஏஆர் சுப்ரீம் கோர்ட் பேஜ் 705. ஒரு 2 ஜட்ஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் பழைய ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடா இருந்ததுனால எடுத்திருக்கேன். மிச்சம் சொல்ல போற ஒரு 8 ஜட்ஜ்மெண்ட்டும் லேட்டஸ்ட் பாயிண்ட்ல. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இப்ப நான் சொன்ன பாயிண்ட் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. when magistrate orders investigation under chapter 12 he does so before takes cognizance of offense. For enabling police to start investigation it is open to magistrate to direct police to register a case. இந்த particular கேஸ்ல என்ன ஆகுதுன்னா இது கேஸ் pertaining to அலகாபாத் ஹை கோர்ட். அங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் எஃப்ஐஆர் போட சொல்றாரு. எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அந்த கேஸ்ல தி அக்யூஸ்ட் அப்ரோச்ட் தி ஹை கோர்ட். மேஜிஸ்ட்ரேட் எஃப்ஐஆர் போடுங்கன்னு ஆர்டர்ல எழுதிட்டாரு, அது தப்பு, அப்படி அவர் சொல்லியிருக்க கூடாது. அவர் இன்வெஸ்டிகேட் பண்ண டெக்னிக்கல் கிரவுண்ட்ல வர்றாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னா சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புட்டப் பண்றாங்க. அந்த கேசஸ் அந்த ஸ்டாண்ட ஹைகோர்ட் ஒத்துக்குது. ஹைகோர்ட் ஒத்துக்கிட்டு again when it comes to the Supreme Court in this case held Muhammad Yusuf versus Srimati Afaq Jahan and another. The particular case நான் சொன்னதுல it is open for the magistrate to register a case அப்படிங்கிறது. இப்ப ரெண்டாவது கேஸ் இது 2010 AAR Supreme Court AAR bracket SCW 5315. இது எல்லா ஜட்ஜ்மெண்ட்டுமே சப்சிக்வெண்டா உங்களுக்கு சர்க்குலேட் பண்றேன் சைட்டேஷனோட. ஜஸ்ட் a cursory view of the look of the judgments தான். இதுலயும் complainant prima facie disclosing cognizable offense அப்படின்னா it is open for the magistrate to register a case. இந்த ஜட்ஜ்மெண்ட் another பாயிண்ட்காக நான் சொன்னேன். என்னன்னு கேட்டா காக்னிசன்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம இப்ப டிஸ்க்ளோஸ் பண்ணத இதுல இந்த ஜட்ஜ்மெண்ட்ல டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காங்க. What is meant by taking cognizance of an offense by magistrate within contemplation of 190? The expression has not been defined in the code, but from the scheme of the code, the content and marginal heading of 190 and the caption of chapter 16 under 190 to 199 occur, it is clear that a case can be said to be instituted in a court only when court take cognizance of an offense. 190 ங்கிறத come across பண்ணிருப்பீங்க. 190 is the provision which enabling the magistrate to take cognizance. 190 cognizance of offense. இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா 190ல எடுக்கிறது தான் காக்னிசன்ஸ். அது என்ன பண்றாரோ பாத்துங்க, அதான் காக்னிசன்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்ப 190ல இப்ப நீங்க 156 பார்க்கும்பொழுது 190 சேர்த்து ஒரு தடவை பார்க்கணும். ஏன்னு கேட்டா
190ல ஒரு மேஜிஸ்ட்ரேட் எப்ப காக்னிசன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிசீவிங் த கம்ப்ளைண்ட். இதான் 190 சப் கிளாஸ் 1A. கம்ப்ளைண்ட்னா என்ன, இப்ப நம்ம சொன்ன இந்த ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான். கம்ப்ளைண்ட்ல அவர் காக்னிசன்ஸ் எடுக்கலாம். ரெண்டாவது அப்பான் எ போலீஸ் ரிப்போர்ட் 191B. போலீஸ் ரிப்போர்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃபைனல் ரிப்போர்ட். 3 அப்பான் இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் யார்கிட்ட இருந்தோ வருது அதர் தேன் த போலீஸ் ஆஃபீஸர், ஆர் அப்பான் இஸ் ஓன் நாலேஜ். ஒரு மேஜிஸ்ட்ரேட் அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல நடந்து போயிட்டு இருக்காரு, அவர் கண்ணு முன்னாடி ஒரு அஃபென்ஸ் நடக்குது அப்படின்னா அவர் ஸ்ட்ரெயிட்டாவே காக்னிசன்ஸ் எடுக்கலாம். இதையும் 190 வந்து சொல்லுது, செக்யூர் பண்ணுது. ஸோ 190ல நீங்க பாத்துங்க. அப்போ ஒரு எப்போ காக்னிசன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை மேஜிஸ்ட்ரேட் பார்த்துட்டு டேக்கன் ஆன் ஃபைல் முடிவு பண்ணிட்டாருன்னா, டேக்கன் ஆன் ஃபைல் எடுத்துட்டாருன்னா ஹி டுக் காக்னிசன்ஸ். 200 பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சு ஸ்வான் ஸ்டேட்மெண்ட்னு போட்டு கம்ப்ளைண்ட்டை பெட்டியில் ஏத்திட்டாருன்னா ஹி டுக் காக்னிசன்ஸ். ஸோ இது எல்லாமே காக்னிசன்ஸ். இதுக்கப்புறம் வரதெல்லாம் போஸ்ட் காக்னிசன்ஸ் ஸ்டேஜ் ஆயிரும். இதுக்கு முன்னாடி நம்ம சொல்ற இப்ப பார்த்த 156(3) அப்படிங்கிறது ப்ரீ காக்னிசன்ஸ் ஸ்டேஜ். இப்ப நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆன் 156(3), வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட் இஸ் Mrs. Priyanka Srivatsava and another versus State of UP, 2015 Supreme Court, page 265. இப்ப இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேஸ். இந்த கேஸ்ல வந்து என்னன்னு கேட்டா, ஒரு டிஆர்டி ப்ரொசீடிங் நடந்துட்டு இருக்கிறப்ப சர்ஃபாசி அந்த ஆபீசர்ஸ் மேல எல்லாம் அந்த பிகாஸ் ஆன் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி ஜேடி அவன் என்ன பண்றான், ரிட் எல்லாம் போட்டு பாக்குறான், எதுவுமே வேலைக்கு ஆகல. டக்குன்னு ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை போட்டு ஒரு டைரக்ஷன் வாங்கி எஃப்ஐஆர் வாஸ் ரெஜிஸ்டர்ட். அப்ப இந்த இடத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப அவங்களுடைய ஒரு வேதனையை வந்து பதிவு பண்றாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. இப்படியெல்லாம் வந்து கேஸ் போட்டா என்ன ஆகுறது? அப்ப அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்ல பிரியங்கா ஸ்ரீவத்சவா கேஸ்ல என்ன டியூட்டி ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் எப்ப அனுப்பணும் அப்படிங்கிறதையும் புதுசா ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சிஆர்பிசில இல்லாத ஒரு விஷயத்த புதுசா சப்ளை பண்றாங்க. என்னன்னு கேட்டா, அஃபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லுங்க, அந்த கம்ப்ளைண்ட்டை எது உண்மையோ நடந்ததை சொல்லி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் பிரியங்கா ஸ்ரீவத்சவா கேஸ். என்ன அஃபிடவிட், மேஜிஸ்ட்ரேட் ரோல் என்ன? மேஜிஸ்ட்ரேட் ரோல் என்ன? இது வந்து இந்த மாதிரி அபிஷியல் ஆக்ட்லாம் ஒன்றும் இன்வால்வ் ஆகல, உண்மையிலேயே ஒரு அஃபென்ஸ் நடந்திருக்கு, ஒரு அஃபென்ஸ் நடந்ததா தெரிய வருது அப்படின்னு அந்த மேஜிஸ்ட்ரேட் புரிஞ்சுக்கிட்டாருன்னா தட் இஸ் சஃபிஷியன்ட். அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து he can ask the police to register a case under section 156(3). அடுத்து வந்து அஃபிடவிட் அந்த ஃபைலிங்கோடயே சேர்த்து இது, ஏன்னா கம்ப்ளைண்ட் நமக்கு தெரியும் எல்லாம் வெரிஃபைடு ஃபார்மேட்ல தான் போடுவோம். கம்ப்ளைண்ட் எழுதிட்டு கீழே வந்து புகார்தாரர் கைக்கு போட்டிருப்பாரு. அது மாதிரி இல்லாம அவர் அஃபிடவிட்டை ஒரு பிரமாண வாக்கு மூலமே தாக்கல் பண்ணணும். நான் புகார்ல என்ன சொல்லியிருக்கேன், நான் எதை ரிலை பண்ணி இந்த புகார் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத. ஸோ அட்வொகேட்ஸ் மனசுல வச்சுக்கோங்க, 156(3)ல நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணும் பொழுது சீக்கிங் டைரக்ஷன், நீங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் படி ஒரு அஃபிடவிட்டும் கூடுதலாக ஃபைல் பண்ணணும். ஒருவேளை நீங்க அஃபிடவிட் ஃபைல் பண்ணலைன்னா அந்த ஒரு காரணத்துக்காகவே எகைன் டிவிஷனல் ஜூரிஸ்டிக்ஷன்ல இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த எஃப்ஐஆரோ அல்லது சப்சிக்வெண்ட் ஈவெண்ட்டோ செட் அசைட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அஸ் பர் பிரியங்கா ஸ்ரீவத்சவா கேஸ், எனி கம்ப்ளைண்ட் அண்டர் செக்ஷன் 156(3) should also accompany an affidavit. இது 156(3)ல. நெக்ஸ்ட், ஆமா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறப்பே சொன்னேன் 156(3) கம்ப்ளைண்ட்டை 200 கம்ப்ளைண்டா மேஜிஸ்ட்ரேட் ட்ரீட் பண்ணிக்கலாமா இன் அப்ராப்ரியேட் கேசஸ்? அவர் வந்து இதுக்கு எஃப்ஐஆர் தேவையில்லை நினைக்கிறாரு. ரெண்டு விதமா நினைக்கலாம் எஃப்ஐஆர் தேவையில்லைன்னு. ஒன்னு, தேவையான அனைத்து எவிடன்ஸும் இதுலயே இருக்கு, 156(3)ல காக்னிசன்ஸ் எடுக்கிற அளவுக்கு மெட்டீரியல்ஸோட கம்ப்ளைண்ட் வந்துருச்சு அப்படின்னு நினைத்தால் அவர் வந்து காக்னிசன்ஸே எடுத்துடலாம் 200க்கு போய் போலீஸ் இதுல. அல்லது இதுல ஒண்ணுமே இல்லை, இந்த கம்ப்ளைண்ட்ல இது மோசமான கம்ப்ளைண்ட், இது ஒரு அபிஷியல் ஆக்டையோ அல்லது வந்து ஒரு சிவில் டிஸ்பியூட்டையோ கொண்டாந்து கிரிமினல் கம்ப்ளைண்டா போட்டிருக்காங்கன்னு நினைத்தால் அவர் 200 வந்து ட்ரீட் பண்ணலாம். இதுல வந்து உங்க யாருக்காவது ஒரு சந்தேகம் வரலாம், என்ன எப்படி 156(3)ல போடுறதை எப்படி ஒரு 200 ட்ரீட் பண்ணலாம்னு சொல்றாரு அப்படின்னு வந்துச்சுன்னா அதற்கான விடை தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். திஸ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் Mona Panwar versus High Court of Judicature of Allahabad through its registrar and another. 2011 Crimes Supreme Court Volume 1 page 272. இந்த ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அந்த மோனா பன்வார் யாரு அப்படின்னு கேட்டா அவங்க தான் அந்த ஆர்டர் போட்ட மேஜிஸ்ட்ரேட். அந்த மேஜிஸ்ட்ரேட்டே வந்து அப்பீலுக்கு போக வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை வந்துருச்சு. எதனாலன்னு கேட்டா, ஒரு டாட்டர் இன் லா filed a private complaint against his father-in-law
என்னோட மாமனார் வந்து என்னை கற்பழிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு மருமக கேஸ் போடுறான். இவங்க மோனா பன்வார், மை அண்டர்ஸ்டாண்டிங் மோனா பன்வார் இஸ் லேடின்னு நினைக்கிறேன். அவங்க அதை படிச்சு பார்த்தா அவங்களுக்கு ஏதோ இது தவறா படுது, இது சரியான கம்ப்ளைண்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து நீ சாட்சி கொடு, நான் காக்னிசன்ஸ் எடுத்துக்கிறேன், நான் 200ல ட்ரீட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. 200ல ட்ரீட் பண்ணிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இம்மீடியட்டா விசாரிக்க ஆரம்பிச்ச உடனே எகைன் வந்து அவங்க அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் கேஸ் போடல, போலீஸ்ல கேஸ் போடல அப்படின்னு சொல்லி she filed a revision petition. அப்போ ஹைகோர்ட் வந்து gone to the extent of passing stricture. அவங்க என்ன சொல்லிட்டாங்க ஹைகோர்ட் 150 அந்த அந்த ஏன்னா நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது எனி ஜட்ஜ்மெண்ட் இஸ் த நத்திங் பட் வியூ ஆஃப் த ஜட்ஜ். நம்ம ஹைகோர்ட்டே சொல்லிருச்சு, இது ஹைகோர்ட் இப்படி சொல்லாமா அப்படின்லாம் எந்த ஒரு டிபேட்டும் எப்பயுமே பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டா எனி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த ஹைகோர்ட் ஆர் த சுப்ரீம் கோர்ட் வில் பி a ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தட் இண்டிவிஜுவல் ஜஸ்டிஸ். அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவர் என்ன நினைச்சிட்டாரு, 156(3)ல நீ போட்டதை வந்து நீங்க 200ல ட்ரீட் பண்ணது இட் இஸ் a grave error, grave injustice, நீங்க செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி he passed remarks against the judge magistrate. உடனே அந்த magistrate was forced, she compelled to approach the Supreme Court to expunge the remark. இந்த மாதிரி சில அப்சர்வேஷன் வந்து அந்த அப்சர்வேஷனை நீக்குங்கன்னு சொல்லி அந்த கன்சர்ன் ஜுடிஷியல் ஆஃபீஸர் can invoke the jurisdiction of the superior courts. அப்ப இந்த கேஸ்ல that remarks were ordered to be expunged. எக்ஸ்பஞ்ச் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, the power of the magistrate under section 156 subclass 3 200 was elaborately dealt in this judgment, that is Mona Panwar case. இந்த கேஸ்ல வந்து 156(3)ல போடுறதுல கூட விசாரிக்கலாம் 200ல அப்படின்றது இருக்கு. அடுத்து வந்து இது ஒரு லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமா இருக்கிற எல்லா பவரையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எலாபரேட் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம், என்டையரா டிஸ்கஸ் பண்ண முடியாது. வினுபாய் ஹரிபாய் மாளவியா அண்ட் அனதர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இதுல வந்து பவர் ஆஃப் 156(3) citation 2019 SEC ஆன்லைன் சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1346. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து பவர் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் டு ஆர்டர் இன்வெஸ்டிகேஷன் வாஸ் எலாபரேட்லி டெல்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண விரும்புறேன். என்னன்னு கேட்டா, எப்ப வந்து மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து, எப்ப ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு, ஈவன் ஃபைனல் ரிப்போர்ட் போட்டதுக்கு பிறகு ஆர்டர் பண்றதுதான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன். அது எப்ப பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து ஒரு சம் சார்ட் ஆஃப் அன்செட்டில்டு பொசிஷன் இருந்துச்சு. அந்த பொசிஷன் வாஸ் செட்டில்ட் இன் திஸ் ஜட்ஜ்மெண்ட். என்னன்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி வந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட் இதுலயே இந்த வினுபாய் கேஸ்லயே ரெஃபர் பண்ணிருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, போஸ்ட் காக்னிசன்ட் ஸ்டேஜ் ஒரு எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதுக்கு பிறகு, சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் ஃபைல்ல எடுத்துட்டா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. அந்த பேரியரை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பர்டிகுலர் கேஸ்ல காக்னிசன்ஸ் எடுத்தாலும் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகிற வரைக்கும், வாட் இஸ் கமெண்ட்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் அப்படிங்கிறதுக்கு செட்டில் எல்லாம் பார்த்தோம்னா டேட் ஆஃப் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ், எப்போ வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்றோமோ அப்பதான் வந்து அது வரைக்கும் அப்பதான் ட்ரையல் கமெண்ட்ஸ் ஆகுது. ஸோ த பவர் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் டு ஆர்டர் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூஸ் டில் தி கமெண்ட்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரையல் அப்படின்னு சொல்ற அந்த பாயிண்ட்டையும் இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. இது ஏன் நான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை இங்க வந்து கிளப் பண்றேன் அப்படின்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 156(3) பவர்ங்கிறது நம்ம எஃப்ஐஆர் போடுறதுக்கு உண்டான பவர் மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி கிடையாது. அது வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். 173 சப்கிளாஸ் 8ல சொல்லப்படாத இடங்களுக்கு கூட மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உண்டான ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்றதுக்கு பவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். எட்டனதர் ஜட்ஜ்மெண்ட், அந்த சைட்டேஷன் நான் உங்களுக்கு சர்க்குலேட் பண்றேன். இப்ப நம்ம எல்லாருமே வந்து கம் அக்ராஸ் பண்ணிருப்பீங்க டியூரிங் யுவர் பிராக்டிஸ், வந்து ஹைகோர்ட்ல டைரக்ஷன் வாங்குறது. 156(3) போடுவோம் மேஜிஸ்ட்ரேட்டை, ஹைகோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்குவோம். நீங்க எல்லாருமே கம் அக்ராஸ் பண்ணிருப்பீங்க, டைரக்ஷன் டு ரெஜிஸ்டர் த கேஸ் அப்படின்னு சொல்லி. அதோடைய பொசிஷன் பாத்தீங்கன்னா சப்சிக்வென்ட்லி ஐ வில் கிவ் த ஜட்ஜ்மெண்ட் அந்த ஐ வில் சர்க்குலேட் த ஜட்ஜ்மெண்ட் லேட்டர். பட் இப்ப இருக்க ப்ரொபோசிஷன் என்னன்னு பார்த்தா, இப்போ வந்து டைரக்டா வந்து யூ கேனாட் அப்ரோச் தி ஹை கோர்ட் ஃபார் த பிரேயர் டு ரெஜிஸ்டர் எ கேஸ். பிஃபோர் சச் அப்ரோச் யூ ஷுட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் அந்த 154ல சொன்ன மாதிரி நீங்க அனுப்பி, அதுக்கப்புறம் 156(3)ல வந்து மேஜிஸ்ட்ரேட் அப்ரோச் பண்ணி, அதற்கப்புறமும் 15 days கேஸ் போடலைன்னா யூ கேன் இன்வோக் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி ஹை கோர்ட். தட் இஸ் தி கரண்ட் பொசிஷன்.
ஸோ இப்போ இருக்க பொசிஷன் படி மோரோவர் டைரக்ஷன் வாஸ் கிவன் இன் தட் ஜட்ஜ்மெண்ட் தட் ரெஜிஸ்ட்ரி, இப்போ ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி கம்ப்ளை பண்ணாமல் டைரக்டா கிரிமினல் ஓபியா போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா 482ல டைரக்டா வந்து போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு டைரக்டா அப்ரோச் பண்ணாங்க ஹைகோர்ட்னா நீங்க நம்பரே பண்ணக்கூடாது அந்த கிரிமினல் ஓபிய. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து கீழே இருக்கிற எல்லா கிளாஸஸையும் இன்வோக் பண்ணிட்டு எல்லா ரெமடியும் இன்வோக் பண்ணிட்டு அப்புறம் தான் வரலாம். அது ஏன்னா கீழே இந்த மாதிரி இன்வோக் பண்ணோம்னாலே பெரும்பாலும் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடும், அது ஒரு சார்ஜ் ஷீட்டோ ஒரு ஆர்சிஎஸோ ஆயிடும். ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சர்க்குலேட் தட் இஸ் தி கரண்ட் பொசிஷன். ஸோ 156(3) now we held. Now coming into the general private complaint என்ன பண்ணணும்? 156(3)ல இல்ல, முடிஞ்சாச்சு. இப்போ டைரக்டா கம்ப்ளைண்ட் இருக்கு, அப்ப என்ன பண்ணணும்? 200 examination of the complainant. So chapter 15ல complaints to magistrate, examination of the complainant. So உங்களுக்கு தெரியும் இப்ப சில ஃபைலிங்ல நான் பார்த்திருக்கேன், என்னைய கேட்டா இது எந்த சந்தேகமும் வரக்கூடாது, ஜட்ஜ்மெண்ட் அப்பப்போ மாறிட்டே இருக்குன்னு சில அட்வொகேட்ஸ் எப்படி ஃபைல் பண்ணிடுறாங்கன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் அண்டர் செக்ஷன் 2D, 156(3), 200 அப்படின்னு ஃபைல் பண்றாங்க. அதை நான் பார்த்திருக்கேன். நான் நினைப்பேன் பரவாயில்ல, அப்பப்போ மாத்திக்கிட்டே இருக்காங்க சில ப்ரொபோசிஷனை, இவங்க ஏதோ ஒரு ப்ரொவிஷன் எனக்கு நியாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டா அப்ரோச் பண்ணிடுறாங்க அப்படின்னு. எனக்கு ஆமா ரெட் வித் 190 அதை மறந்துட்டேன். அதான் செக்ஷன் 2D, செக்ஷன் 156, ரெட் வித் செக்ஷன் 190, ரெட் வித் 200 அப்படின்னு போட்டா பிரச்சனையே இல்லை. நீங்க வந்து எது ரெமெடி வருதோ அதை வந்து நீங்க பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ஃபைல் பண்றாங்க. ஸோ எப்படி ஃபைல் பண்ணாலும் ப்ரொசீஜருங்கிறது மேஜிஸ்ட்ரேட் இதை தான் ஃபாலோ பண்ணணும். ஒன்னு கேஸ் போட சொல்லணும், இல்லை அவரே காக்னிசன்ஸ் எடுக்கணும். இப்போ அவரே காக்னிசன்ஸ் எடுக்கிற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ 200ல வந்து கம்ப்ளைண்ட் வந்து எக்ஸாமின் பண்றாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் எக்ஸாமின் பண்றது உங்க எல்லாருக்கும் தெரியும், ஸ்வான் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெட்டியில் ஏத்தியப்பா நீங்க இந்த வழக்கு சம்பந்தமா சொல்றத சொல்லு அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து சீஃப் கிடையாது. அட்வொகேட் வந்து அவரை போய் ஒவ்வொரு கேள்வியா கேட்டு விசாரிக்கிறது இல்லை, அந்த மாதிரி விசாரிக்க அனுமதிக்க கூடாது. கம்ப்ளைனன்ட் அவர் என்ன சொல்றாரோ அவரை தான் ஸ்டேட்மெண்டா சொல்லணும். அப்ப கம்ப்ளைனண்டா விசாரிக்கலாம். கம்ப்ளைனன்ட் யாரெல்லாம் தனக்கு சாட்சிகள் நினைக்கிறாரோ அவங்கள வந்து விசாரிக்கணும். இது எல்லாமே ஸ்வான் ஸ்டேட்மெண்ட். கம்ப்ளைனன்ட் தான் என்ன டாக்குமெண்ட்ஸ் ரிலே பண்றாரோ அதை வந்து தாக்கல் பண்ணலாம். ஸோ ஸ்வான் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளைண்ட் போற டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் ரிசீவ் பண்றோம். எப்ப 200ல 201 அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். 202 இப்ப இந்த 202 என்கொயரி அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த இடத்துல மேஜிஸ்ட்ரேட் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ற இன்னொரு சர்க்கம்ஸ்டான்சஸ் நம்ம பாக்குறோம். என்னன்னு கேட்டா இப்ப 202 என்கொயரி இது இம்பார்ட்டண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா இது என்ன சார் 202 போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ் இருக்கே, இது என்ன வக்கீலுக்கு இதுல ஏதாவது கடமை இருக்கா, லிட்டிகன்ட்டுக்கு ஏதாவது கடமை இருக்கா, இது கோர்ட்டோட டியூட்டி தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஹைகோர்ட்டால ரத்து செய்யப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 202 என்கொயரி நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறது கோர்ட்டை வந்து லிட்டிகன்ட் சொல்லணும், அட்வொகேட் சொல்லணும். ஒருவேளை அந்த 202 கோர்ட் ஸ்கிப் பண்ணுச்சுன்னா அப்ப 202 என்கொயரி என்னன்னு பார்த்தா எப்ப பண்ணணும் அப்படின்னு பார்த்தா எல்லா கேஸ்லயும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அக்யூஸ்ட் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளேயே இருக்காரு, நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல காட்டுற அக்யூஸ்ட் வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் ஜூரிஸ்டிக்ஷன்லயே இருக்காரு அப்படின்னா 202 என்கொயரிங்கிறது தேவையில்லை. வேணும்னா பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. நீங்க அந்த வேர்ட்ஸை படிச்சு பார்த்தீங்கன்னா மே இஃப் ஹி திங்ஸ் ஃபிட், எப்ப and shall in case where accused is residing at a place beyond the area which he exercises the jurisdiction. அப்ப ஒரு மேஜிஸ்ட்ரேட் உடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே அக்யூஸ்ட் குடியிருக்கிறாங்க, ரிசைட் பண்றாங்க அப்படின்னா 202 என்கொயரி இஸ் அ மஸ்ட். ஆனா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள தான் இருக்காங்க, மதுரை மேஜிஸ்ட்ரேட்டை போடுறாங்க, மதுரையில தான் அக்யூஸ்டா அவர் ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்காரு அப்படின்னா 202 என்கொயரி வேணும்னா பண்ணலாம், வேணாம்னா விட்டுறலாம். அப்ப 202 என்கொயரினா என்னன்னு கேட்டா based upon the various judgments 202 என்கொயரி அப்படிங்கிறது இப்ப 200ல கம்ப்ளைனண்ட்டை விசாரிச்சாச்சு, கம்ப்ளைனண்டோட கொடுத்த சாட்சியை பார்த்தாச்சு, கம்ப்ளைனன்ட் கொடுத்த விட்னஸஸையும் நம்ம விசாரிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த மேஜிஸ்ட்ரேட் அவர் ஒரு சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன் அவருக்கு தேவைப்படணும். அக்யூஸ்ட் வெளியே இருந்தா நிச்சயமா அவருக்கு தேவைப்படணுங்கிறது தான் 202. என்ன சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்பாக்சன்? பிரைமா பேசி கேஸ் இருக்கா, இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு சந்தேகம் வரணும் அப்படிங்கிறது தான் 202 வரும் அப்படிங்கிறது 202 உடைய எதிர்பார்ப்பு. அப்ப 202 என்கொயரி என்ன பண்றது? 202 என்கொயரி எப்படி பண்ணணும் அப்படின்னா நோட்ஸ் பேப்பர்ல 202 என்கொயரி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டு இருக்கணும். அப்ப என்னெல்லாம் பண்ணலாம்? 202 என்கொயரி
அட்வொகேட்டே பேச சொல்லலாம், சார் இதுல என்ன பிரைமா பேசி கேஸ் இருக்கு, நீங்க பேசுங்க, உங்க டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, வேற ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருந்தீங்கன்னா போடுங்கன்னு சொல்லி அட்வொகேட்டே ஹியர் பண்ணலாம். இல்ல ஐஓட்ட ரிப்போர்ட் வாங்கலாம். அந்த கன்சர்ன்ட் ஐஓ உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்க மேஜிஸ்ட்ரேட் இருக்க ஐஓட்ட யூ கேன் சென்ட் எ நோட்டீஸ் எலாங் வித் காப்பி ஆஃப் த கம்ப்ளைண்ட். இது சம்பந்தமா எனக்கு என்ன நீங்க விசாரிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதையுமே போட்டு எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க, 202 என்கொயரியில ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க. முக்கியமானது போலீஸுக்கு தான் போடலாமா ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு போடலாமான்னு கேட்டா 202 என்கொயரி நீங்க வந்து பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் கூட ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போடலாம், கோர்ட் ஆர்டர் போடலாம். பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு எப்ப ஆர்டர் போட வேண்டிய சர்க்கம்ஸ்டான்சஸ் வரும்? இப்ப அஃபென்ஸ் ரிலேட்டட், அந்த அஃபென்ஸ்ல வந்து சில டெலிபோனிக் கால்ஸ் சம்பந்தமா இருக்கு. அப்ப அந்த டெலிபோனிக் கால்ஸ் சம்பந்தமா நீங்க அந்த பிஎஸ்என்எல் ஆபீஸ்கிட்ட கொண்டாந்து தாக்கல் பண்ணுங்க அப்படிங்கலாம். ஒரு பேங்க் சம்பந்தமான சில டாக்குமெண்ட்ஸ் ரெஃபர் ஆயிருக்கு. அப்ப நீங்க அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட போய் மேனேஜருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அவர் அப்பியர் ஆகி, சார் இது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க, எனக்கு ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இது சம்பந்தமா நான் வந்து பார்க்கணும். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் சம்பந்தமா அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபோர்ஜரி சம்பந்தமா இருக்கு. அப்ப ரெஜிஸ்ட்ராரை கூப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ண சொல்லலாம். இப்ப ஹைகோர்ட் ரிப்பீட்டட்லி அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த 202 ஸ்கிப் பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. ஏன்னா ஷெல்லுங்கிற வார்த்தை இருக்கு. அக்யூஸ்ட் எப்ப வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இல்லையோ அப்ப ஷெல்லுங்கிற வார்த்தை இருக்கு. ஸோ இட் கேனாட் பி ஸ்கிப்டு. ஒன்ஸ் இட் இஸ் ஸ்கிப்டு இட் இஸ் இல்லீகல். 202 என்கொயரி நடத்தல அப்படிங்கிறதுக்காக நிறைய பிரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ் மீண்டும் மீண்டும் ரத்து செய்யப்படுறத நம்ம ரிப்போர்ட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 200ல விசாரிச்சாச்சு, 202லையும் என்கொயரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் தான் நவ் தி பாயிண்ட், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டை பொறுத்தவரை அதுதான் பாயிண்ட் ஃபார் டிட்டர்மினேஷன்ங்கிறது அதுக்கப்புறம் தான் வருது. ஒரு கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோர்ட்டுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணிடலாம், 203 டிஸ்மிசல். 203ல டிஸ்மிஸ் பண்றதுக்கு அவர் இதை ப்ரொசீட் பண்றதுக்கு மெரிட் இல்ல, அக்யூஸ்ட கூப்பிட்டு விசாரிக்கிற அளவுக்கு இந்த கம்ப்ளைண்ட் எந்த ஒரு கேஸையும் முன்வைக்கல, இந்த வழக்கானது கோப்பில் எடுக்க ஒரு சிசியா எடுக்கிறதுக்கு உகந்த வழக்கு இல்லை அப்படின்னு அந்த மேஜிஸ்ட்ரேட் நினைச்சார்னா he can dismiss the complaint under section 203. there ends the procedure. அதோட அந்த கம்ப்ளைண்ட் கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டருக்கு வேணா அவங்க மேல ரிவிஷன் போலாம், அல்லது ஈவன் ப்ரொவிஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கும் சிஜிஎம்கிட்ட கூட வந்து நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம், அல்லது you can exercise the revisional jurisdiction of the sessions judge or the high court as the case may be. இப்ப இந்த 203 வரும்பொழுது நான் again I want to recollect 156(3) சம்பந்தமா சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை ரீகலெக்ட் பண்றேன். இப்ப 156(3) சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்த இடத்துல டிஸ்மிஸ் பண்ணலாமான்னு பார்த்தா 153(3) சம்பந்தமா ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்த இடத்துல, பிகாஸ் ஐ ஹவ் கம் அக்ராஸ் ஈவன் நான் when I was advocate நான் ஃபைல் பண்ண ஒரு கம்ப்ளைண்ட்டே ஒரு பர்டிகுலர் கோர்ட்ல வந்து without examining the complainant, without examining any documents, without examining complaints evidence witnesses, straight away dismiss the complaint. அது என்னை பொறுத்த வரைக்கும் according to me, in my view, that order is not correct. because நம்ம சொன்ன மாதிரி 156(3)ங்கிறது பவர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதுல டிஸ்மிஸ் பண்றதுக்கு ஏதாவது பவர் இருக்கான்னு பாருங்க. ஏதாவது டிசைடட் கேசஸ்லயோ நீங்க டிஸ்மிஸ் பண்றதுக்கு எதனா பவர் இருக்குன்னு பார்த்தா அங்க டிஸ்மிஸ் பண்றதுக்கு பவர் எதுவும் இல்லை. அப்ப டிஸ்மிஸ் பண்றதுக்கு எங்க பவர் இருக்கு? ஒரு கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ் பண்றதுக்கு எங்க பவர் இருக்குன்னா 203ல தான் இருக்கு. சோ ஒரு கம்ப்ளைண்ட் 156(3)ல கொடுத்ததையுமே ஒரு மேஜிஸ்ட்ரேட் சரியான கம்ப்ளைண்ட் இல்லைன்னு நினைத்தால் அவர் விசாரிச்சு 200ல வந்த மாதிரி தான் அவர் ப்ரொசீட் பண்ணுமே ஒழிய, அதாவது இப்படி வச்சுக்கலாம், 156(3)ல இருந்து அவர் அப்படியே 200க்கு ஜம்ப் பண்ணி 200ல இருந்து தன்னுடைய ப்ரொசீடிங் ஆரம்பிச்சிடலாம். ஸோ மை சப்மிஷன் would be 156(3) கம்ப்ளைண்ட் ஸ்ட்ரைட் அவே வித்வுட் ரெக்கார்டிங் எனி எவிடன்ஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அப்படி பண்ணா தட் இஸ் நாட் கரெக்ட். அடுத்த சாப்டருக்கு போயிருக்கு. 203 டிஸ்மிசல் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட். 204ல ப்ராசஸ். இப்ப 204ல இஷ்யூ ப்ராசஸ்ன்னு பார்த்தா இப்ப இதுக்கு மட்டும்தான் பிரைவேட் கம்ப்ளைண்ட் மட்டும்தான் 204ல இஷ்யூ பண்றாரா அப்படின்னு பார்த்தா கிடையாது. போலீஸ் கேஸா இருந்தாலும் ஒரு ப்ராசஸ் இஷ்யூ பண்ற பவர் வந்து 204ல தான் ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஹி இஷ்யூட் ப்ராசஸ். இப்ப ப்ராசஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் உண்டான ப்ரொசீடிங்ஸ் என்ன அப்படிங்கறதா இப்ப வந்து முக்கியமான விஷயம். இப்ப இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில டைவர்ஜென்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னதுல முக்கியமான இடம் ஆஃப்டர் அப்பியரன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட். இப்ப ட்ரையல் ஆஃப் வாரண்ட் கேசஸ், இது வந்து சாப்டர் ஐ திங்க் சாப்டர் 19 இல்லையா? 15 ரெஃபர் பண்ணேன். 19 சாப்டர் 19. சாப்டர் 19 இஸ் தி வாரண்ட் ட்ரையல். இப்ப சாப்டர் 19 தான் வாரண்ட் ட்ரையல். இந்த வாரண்ட் ட்ரையல்ல பாத்தீங்கன்னா 238ல இருந்து 243 வரைக்கும் ரெகுலர் போலீஸ் கேஸ பத்தியான ப்ரொவிஷன்ஸ்.
இப்ப நம்ம அதை பார்க்கல. நம்ம பார்க்க போறது 244. 244ல இருந்து தான் இந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்கு உண்டான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க சிஆர்பிசில, கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் அதர்வைஸ் தேன் ஆன் போலீஸ் ரிப்போர்ட். அப்ப முதல்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தா கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் ஆன் போலீஸ் ரிப்போர்ட். ஃபைனல் ரிப்போர்ட் போட்டா ட்ரையல் எப்படி நடத்துறோம். இதுல பெரும்பாலும் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், பெரும்பாலான அட்வொகேட்ஸுக்கு அல்லது ஈவன் பெரும்பாலான மேஜிஸ்ட்ரேட்ஸுக்கு ஒரு வாரண்ட் கேஸ் எப்படி நடத்துறதுங்கிறதுல பெரிய சந்தேகமோ ஒரு இதோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்ப 244க்கு வந்துட்டோம், எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். அப்ப இந்த இடத்துல பாருங்க 244 subclass 1, when in any warrant case instituted otherwise than on police report, அதாவது private complaint, the accused appears or is brought before the magistrate shall hear the prosecution. இந்த வரி ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க படிக்க வேண்டிய வரி இது. ஒரு accused வந்து அப்பியர் ஆனதுக்கு பிறகு the magistrate shall proceed to hear the prosecution and take all such evidence as may be produced in support of the prosecution. அப்ப என்ன பண்ணணும், ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல ஒரு அக்யூஸ்ட் வந்து சமன் போட்டோம். எப்ப நல்லா கேட்டுக்கிட்டீங்க, 203 பார்த்தோம். 203ல டிஸ்மிஸ் பண்ணாம ஒரு மேஜிஸ்ட்ரேட் 204ல சமன் போடுறாரு. சமன் போட்ட உடனே ஒரு அக்யூஸ்ட் வந்து கோர்ட் முன்னாடி நிக்கிறாரு. அப்ப நீங்க என்ன கேட்கணும் அந்த அக்யூஸ்ட, ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்கணும் அப்படின்னா, பேர் என்ன, அப்பா பேர் என்ன, ஐடென்டிட்டியை கேட்டுக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கேட்க கூடாது. ஆனா in some cases I have come across, in some courts I have seen straight away charge. That is according to me, in my view it is incorrect. ஏன்னா 244 subclass 1 என்ன சொல்லுது, ஒரு அக்யூஸ்ட் வந்து நின்னவனே என்ன பண்ணணும், ப்ராசிக்யூஷன் யார் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் விசாரிக்கணும். அப்ப ஒரு அக்யூஸ்ட் கம்ப்ளைண்ட்னா மேஜிஸ்ட்ரேட் என்ன எழுதணும், accused appeared on summons. அவரோட ஐடென்டிட்டி வெரிஃபைடு கூட எழுத தேவையில்லை. accused appeared for complainant side evidence. அப்ப இதைத்தான் ஒரு மேஜிஸ்ட்ரேட் பண்ணணும். ஒரு accused அப்பியர் ஆனவனே கம்ப்ளைனன்ட் சைடு எவிடன்ஸ் போடணும். கம்ப்ளைனன்ட் சைடு எவிடன்ஸ் போட்டதுக்கு பின்பு கம்ப்ளைனன்ட் விசாரிக்கணும். இப்பதான் கம்ப்ளைனன்ட் PW1. You have to see the difference between examination of the complainant and the complainant witness under section 200, and again examining the complainant and the complainant side evidence 244. ஒரு இடத்துல சின்ன கன்ஃபியூஷன் சில பேருக்கு இருக்கலாம். அதான் ஏற்கனவே விசாரிச்சோமே, 200ல விசாரிச்சோமே, கம்ப்ளைனன்ட் விசாரிச்சோமே, அவர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாரு, கம்ப்ளைனன்ட் தரப்பு சாட்சியை விசாரிச்சோமே, அது இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாவே சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்கன்னு. அப்ப அதை சீஃபா ட்ரீட் பண்ணிட்டு சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. இப்ப now the at another point we have to assure that 200ல எக்ஸாமின் பண்ண பர்பஸே அக்யூஸ்டுக்கு சமன் போடலாமா இல்ல டிஸ்மிஸ் பண்ணலாமாங்கிறது மட்டும்தான். ஒன்ஸ் பிறகு அந்த 200ல எடுத்த எவிடன்ஸை கோர்ட்டு பார்க்கவே வேண்டாம். வேணா அது பின்னாடி ட்ரையல் அப்ப அது ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்டா வேணா ட்ரீட் பண்ணி போலாம். பட் we are not on that point now. For the purpose of evidence 244 subclass 1 ஏற்கனவே கொடுத்தது ஸ்வான் ஸ்டேட்மெண்ட். இப்பதான் now the examination of the complainant and his side witnesses culminating into a position of evidence. இப்பதான் அது சாட்சியம் ஆகுது. அப்ப என்ன பண்றோம், கம்ப்ளைனன்ட் விசாரிக்கிறோம், PW1, PW2, PW3 அவர் எவ்வளவு சாட்சி கொண்டு வந்தாலும் விசாரிக்கிறோம். அவர் ஏதாவது டாக்குமெண்ட் போட்டா மார்க் பண்ணிக்கிறோம். அது சப்செக்ஷன் 2 பாத்தீங்கன்னா யாராவது சாட்சி பட்டியல் கொடுத்தாங்கன்னா அந்த சாட்சி பட்டியலில் இருக்க சாட்சியையும் விசாரிக்கிறதுக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் சம்மன் போடலாம். ஸோ 244 கம்ப்ளீட்டட். இதுல டவுட் இருக்க வாய்ப்பு இல்லை. 245 இப்ப 245 ஒரு இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பிரைவேட் கம்ப்ளைண்ட் விச் இஸ் நத்திங் பட் டிஸ்சார்ஜ். அப்ப பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல டிஸ்சார்ஜுக்கு ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. 245ல இருக்கு. நீங்க வந்து ஏற்கனவே பார்த்ததுல 239ல போலீஸ் கேஸ்ல எப்படி டிஸ்சார்ஜுக்கு பவர் இருக்கோ அது மாதிரி ஒரு பவர் 245 சப்கிளாஸ் 1ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இப்ப நம்ம ஏற்கனவே எக்ஸாமின் பண்ண ஒரு சீன் அப்படியே கற்பனை பண்ணிக்கங்க. 200ல சாட்சியை விசாரிச்சோம், இது கோப்புல எடுக்க உகந்த வழக்கா இல்லையான்னு தீர்மானிச்சோம். 200ல சாட்சி எடுத்து 203ல டிஸ்மிஸ் பண்ணோம் அல்லது 204ல ப்ராசஸ் போட்டோம். அதே மாதிரி எப்படி வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு கிராஸ் ரோட்ல இருந்தாரோ என்ன செய்யலாம், இப்படி போலாமா அப்படி போலாமான்னு அந்த இடத்துல முடிவு பண்ணாரோ அதே மாதிரி ஒரு மேஜிஸ்ட்ரேட் இன்னொரு கிராஸ் ரோடு இருக்கிறாரு. இந்த இடத்துலயுமே ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஆப்ஷன் இருக்கு. 244ல எவிடன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அவர் முன்னாடி 2 ஆப்ஷன் நிக்குது. என்ன ஆப்ஷன்? ஒன்னு அக்யூஸ்ட டிஸ்சார்ஜ் பண்ணிடலாமா
ஏன் டிஸ்சார்ஜ் பண்ணணும்? இந்த கம்ப்ளைனன்ட் கொடுத்த எவிடன்ஸ் இதெல்லாம் படிச்சு பார்க்கும் பொழுது ஒரு பிரைமா ஃபேசி கேஸே இல்ல, ஒரு ஒரு சார்ஜ் ஃப்ரேம் பண்ற அளவுக்கு எந்த மெட்டீரியலையும் இந்த கம்ப்ளைனன்ட் கொடுக்க தவறிட்டான், டாக்குமெண்ட்லாம் எதுவும் டாக்குமெண்ட் சம்பந்தமா சொல்றான், எந்த டாக்குமெண்ட்டும் போடல, அவன் போட்ட டாக்குமெண்ட்ல அவன் சொல்ற குற்றச்சாட்டு சம்பந்தமா ஒண்ணுமே இல்லைன்னு நினைத்தால் he can straight away discharge under subsection 245(1). நீங்க டிஸ்சார்ஜ் பிரைவேட் கம்பெனில படிக்கும் பொழுது என்னைய பொறுத்த வரைக்கும் 2 டிஸ்சார்ஜ் இருக்கிற மாதிரி படிச்சுக்கலாம். என்னன்னு கேட்டா 245(1)ல இருக்கிற டிஸ்சார்ஜ், 245(2)ல இருக்கிற டிஸ்சார்ஜ், இது ரெண்டுக்கும் ஒரு பெரிய டிஸ்டிங்ஷன் இருக்கு. 245(1)ல வந்து எவிடன்ஸை படிச்சு பார்த்தாச்சு, எவிடன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றது. the point to be noted as 245(1)ல பண்ற டிஸ்சார்ஜ் வந்து after conclusion of the complainant side evidence, whereas 245(2)ல பண்ற discharge, that is the exemplary power of the magistrate in private complaint. private complaintல ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உச்சமான அதிகாரமா நான் பார்க்கிறது இந்த 245(2)ல. 245(2) was coined by the legislature in a very intelligent manner. இப்ப 245 subclass 1ல பாருங்க, எப்ப டிஸ்சார்ஜ் பண்ண முடியும்? கம்ப்ளைனன்ட் விசாரிச்சு அவன் சாட்சியெல்லாம் விசாரிச்சு எல்லாம் முடிச்சு மேஜிஸ்ட்ரேட் அவன் யுவர் ஆனர் நான் கம்ப்ளைண்ட் சைடு எவிடன்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். ஆனா நீங்க என்ன ஒரு மேஜிஸ்ட்ரேட் நினைக்கிறாரு, கம்ப்ளைனன்ட் மட்டும் விசாரிச்சோனே நினைக்கிறாரு இது ஒண்ணுமே இல்லை, அஃபென்ஸே கிடையாது, இதுல நான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணவே முடியாது, இவன் மேற்கொண்டு 10 சாட்சி விசாரிக்க வந்து பெட்டிஷன் தர்றான், இதெல்லாம் நான் 10 இவன் விசாரிச்சதுலேயே ஒண்ணும் இல்லை, நான் மேற்கொண்டு 10 சாட்சியை விசாரிக்கணுமான்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் நினைச்சாருன்னா he can discharge under subsection 2 of 245. Because if you read section 245, nothing in this section shall be deemed to prevent a magistrate from discharging the accused at any previous stage of the case if for reasons to be recorded by such a magistrate he considered charges to be groundless. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்ப மேஜிஸ்ட்ரேட் வந்து இந்த சார்ஜே இல்ல, இப்ப சார்ஜே இல்ல பாருங்க, சார்ஜே இல்லைங்கிற இடத்துல ஒரு சார்ஜ் டு பி கிரவுண்ட்லெஸ்னு ஒரு வேர்டு இருக்கு. அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா இதுல எதனால சார்ஜ் நம்ம ஃப்ரேம் பண்ணவே முடியாது, அப்படி ஃப்ரேம் பண்ணாலும் கிரவுண்ட்லெஸ்ஸா இருக்க போகுதுன்னு ஒரு மேஜிஸ்ட்ரேட் நினைச்சாருன்னா அப்ப டைரக்டா 245(2)ல வந்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம். இப்ப ஒரு கம்ப்ளைனன்ட் நீங்க அப்பியர் ஆயிருக்கீங்க, அக்யூஸ்டுக்காக அப்பியர் ஆயிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், கம்ப்ளைனன்ட் வரதே கிடையாது, கேஸ் போட்டுட்டு கம்ப்ளைனன்ட் வரதே இல்லை. மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்றாரு, சார் நான் கம்ப்ளைண்ட் வரலைனாலும் நான் விசாரிச்சுட்டு தான் சார் டிஸ்சார்ஜ் பண்ணணும், அப்படிதான் வந்து வாரண்டி கேஸ்ல வந்து என்னால டிஃபால்ட் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க 256 பார்த்திருப்பீங்க, டிஸ்மிசல் ஆஃப் தி கம்ப்ளைண்ட். அதுல பாத்தீங்கன்னா அது வந்து கம்ஸ் அண்டர் த சாப்டர் ஆஃப் சம்மன்ஸ் ட்ரையல். ஒரு வாரண்ட் ட்ரையல்ல போய் நான் 256ல எப்படி டிஸ்சார்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கோர்ட்ல சொன்னாங்கன்னா யூ கேன் வெரி வெல் ஃபைல் த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அண்டர் 245 subsection 2. அவன் கம்ப்ளைனன்ட் வரதே கிடையாது, 1 வருஷம் ஆச்சு வந்து அவனை மட்டும் விசாரிச்சுட்டு ஒரு சாட்சியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணல, அப்ப 4 அக்யூஸ்டு 1 வருஷமா கோர்ட்டு வந்துகிட்டு இருக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. தேர் ஆர் டிசைடட் கேசஸ். ஒரு கம்ப்ளைனன்ட் டிராக் ஆன் பண்றான், சரியா எவிடன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறான், கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறான் அப்படின்னா அவனை நம்ம ரொம்ப ஒரு கோர்ட் வந்து வருந்தி அவனை வந்து சாட்சி கொடுப்பா நீ வந்துகிட்டே இருப்பான்னு அவனை நம்ம ஒரு கோர்ட்னால வந்து கெஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்ப எக்ஸாம்பிளரி பவர்னு நான் சொன்ன அந்த 245 subsection 2 வந்து இன்வோக் பண்ணி கிரவுண்ட்லெஸ், இவன் வந்து he is not worth of giving any evidence, வரவே மாட்டேங்கிறான், அப்ப you can straight away discharge the accused. அடுத்து 246. இப்போ 245 கம் அக்ராஸ் பண்ணியாச்சு. 246 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெகுலரான ட்ரையல்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றீங்க, அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதோடைய அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்றதை வந்து சொல்றது தான் 246. 246ல ப்ரொசீஜர் வேர் அக்யூஸ்ட் இஸ் நாட் டிஸ்சார்ஜ்னு ஆரம்பிக்குது. அப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலைன்னா என்ன பண்ண போறாரு, சார்ஜ் தான் ஃப்ரேம் பண்ணணும், அதுதான் தி நேச்சுரல் நெக்ஸ்ட் ஸ்டெப். அப்ப மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கணுங்கிறாங்க. என்ன ஒப்பீனியன்? there is ground for presuming that the accused has committed an offense triable by this chapter. He shall frame charge in writing. அதுக்கப்புறம் அந்த சார்ஜ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது எல்லாருக்கும் நீங்க கம் அக்ராஸ் பண்ணிருப்பீங்க, ரெகுலர் ட்ரையல் தான், சார்ஜ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஒருவேளை கன்விக்ஷன் ஆன் ப்ளீ ஆஃப் கில்ட்டி தனி செக்ஷன் வரும், இங்க அது எல்லாமே 246ல வந்துருச்சு. ஒருவேளை குற்றத்தை ஒப்புத்துக்கிட்டானா அவனை வந்து இதே செக்ஷன்லயே கன்விக்ஷன் 246ல கன்விக்ஷன் ஆன் ப்ளீ ஆஃப் கில்ட்டி. அடுத்து again இப்ப the procedure wise பார்க்கும் பொழுது இப்ப 244ல எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணதை பத்தி சொன்னேன் இல்லையா, அப்ப ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. 244ல இப்ப PW1 கம்ப்ளைனன்ட் விசாரிக்கிறோம், அப்ப அக்யூஸ்ட் வந்து கிராஸ் பண்ணலாமா பண்ண தேவையில்லையா அப்படின்னு கேட்டால்
இட் இஸ் தி ஆப்ஷன் ஆஃப் த அக்யூஸ்ட். யூஸ்வலா அந்த அக்யூஸ்ட் வந்து கிராஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டா சார்ஜ் ஃப்ரேம் பண்ண போகுதா, கோர்ட் நம்ம மேல வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ண போகுதா இல்லையான்றது அந்த அக்யூஸ்டுக்கு தெரியாது. அப்போ வந்து the accused can exercise his option. So 244 எவிடன்ஸ் எடுக்கும் பொழுது அக்யூஸ்ட் வேணும்னா கிராஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா that cross can be subsequent to the framing of charge. அப்ப பண்ணக்கூடாதான்னு கேட்டா தாராளமா பண்ணலாம். அப்ப நான் ரெக்கார்ட் பண்றப்ப நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணிருக்கேன்னா, குறுக்கு விசாரணை தற்போது இல்லை என்று எதிரி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நீங்க அக்யூஸ்டுக்கு அப்பியர் ஆனா நீங்க இப்படிதான் ரெக்கார்ட் பண்ண சொல்லணும். இல்லைன்னு சொல்லாதீங்க, மீனிங் வேற மாதிரி போகும். தற்போது இல்லைன்னு ரெக்கார்ட் பண்ண சொல்லுங்க, இன்னும் கிளாரிட்டியா இருக்கும். ஸோ யூ கேன் ரெப்ரசென்ட் ஒரு பிடபிள்யூ விசாரிச்சதுக்கு அப்புறம் தற்போது இல்ல கோட்டார் நான் இப்ப பண்ணல, நான் வந்து பின்னாடி கிராஸ் பண்ணிக்கிறேன், நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ண மாட்டீங்க நம்புறேன், ஒருவேளை பண்ணீங்கன்னா நான் பின்னாடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு பின்னாடி கிராஸ் பண்ணிக்கலாம். இப்ப அப்ப வந்து 246ல ஃபார் த மேஜிஸ்ட்ரேட் ஒரு பாயிண்ட் நான் சொல்லணும். என்னன்னு கேட்டா 246ல தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்றீங்க. அப்ப சார்ஜ் ஃப்ரேம் பண்ணும்போது சார்ஜ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவீங்கன்னு எல்லாரும் கம்ம கிராஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப இந்த சார்ஜ் ஃப்ரேமிங்லேயே கடைசி கேள்வி, ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட புகார்தாரர் சாட்சிகளை நீர் மீண்டும் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புகிறீரா ஒரு கேள்வி கேட்டு ஆம்னு அவன் பதில் சொல்லுவான். அப்படி போட்டுக்கிட்டோம்னா சார்ஜ் ஃப்ரேமிங்க்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு கேட்டா இஷ்யூ சமன்ஸ் டு PW1 to 4 or 4. அது கொஞ்சம் கொஞ்சமா கூட LW1 to 3 ஏதாவது நீங்க பண்ற மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த கம்ப்ளைண்ட் சைடு விட்னஸ் அப்பியர் ஆக சொல்லி கிராஸ் பண்ண சொல்லலாம். ஸோ 244ல கிராஸ் பண்ணணுங்கிறது கட்டாயம் கிடையாது. தற்போது இல்லைன்னு சொல்லிட்டு தாண்டி வந்துடலாம். மேஜிஸ்ட்ரேட் டிஸ்சார்ஜ் பண்ணா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, அப்படியே போயிடலாம். டிஸ்சார்ஜ் பண்ணல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் 313 கேட்பாங்க. 313ல இருக்கு 247 நத்திங் பட் எவிடன்ஸ் ஃபார் டிஃபென்ஸ் தான். 243ல எப்படி ரெகுலர் போலீஸ் கேஸ்ல டிஃபென்ஸ் விட்னஸோ அதே மாதிரி 247ல ரெகுலர் பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல உண்டான டிஃபென்ஸ் விட்னஸ். அதுக்கு பின்னிட்டு இப்படி 238ல ஆரம்பிச்சது 244ல எப்படி ஒரு கிளை மாதிரி பிரிஞ்சுதோ அது பாத்தீங்கன்னா ரெண்டு நரி வந்து சேர்ற மாதிரி இங்க வந்து சேர்ந்துரும். கன்க்ளூஷன் ஆஃப் ட்ரையல்ல பாத்தீங்கன்னா அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன் 248. இது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான். ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஆன் வாரண்ட் கேஸா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஆன் போலீஸ் கேஸா இருந்தாலும் சரி, ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அக்யூட்டலோ கன்விக்ஷனோ 248 பண்ண போறாரு, தனியா பண்ண போறது இல்ல. அதுக்கப்புறம் ஆமா இது this is also the power. 249 பாத்தீங்கன்னா 249லயுமே in the absence of the complainant வந்து கம்ப்ளைண்ட் டிஸ்மிஸ் பண்றதுக்கான ஒரு பவர் இருக்கு. that power can also exercise. 245 எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ண கேஸா இருந்தா இது வந்து 249 பாத்தீங்கன்னா கம்ப்ளைனன்ட் வந்து ஆப்சென்ட் ஆயிருப்பான், வந்திருக்கவே மாட்டான் கோர்ட்டுக்கு. நான் 245 சொன்ன டிஸ்சார்ஜ் பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் வந்திருந்து எவிடன்ஸ் கொடுத்திருந்தால் கூட சப்சிக்வெண்ட் ஆப்சன்ஸ் வந்து 245 அவனே எவிடன்ஸ் கொடுக்கலைன்னா நீங்க ஈவன் 249லயே கூட யூ கேன் சீக் dismissal of the complaint. So this is the procedure regarding the conducting of the private complaint. இப்ப அடுத்து வந்து we can move on to protest petition. இப்ப protest petition அப்படிங்கிறது ஒரு போலீஸ் ஆபீசர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு 173ல போடுற ஃபைனல் ரிப்போர்ட்ல இந்த வழக்கு உண்மைக்கு புறமானது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை அப்படின்னு இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது the duty casted upon the magistrate. ஒரு விஷயம் I want to elaborate. ஒரு மேஜிஸ்ட்ரேட் காக்னிசன்ஸ் எடுக்கிறதுனா ஈவன் நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்ல கூட ஒத்துக்காம ஸ்ட்ரைட்டாவே அக்யூஸ்ட் மேல காக்னிசன்ஸ் எடுக்கலாம். such a power was vested with magistrate. ஒரு நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட்னா அதை மேஜிஸ்ட்ரேட் ஒத்துட்டு தான் ஆகணுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. அந்த போலீஸ் ரிப்போர்ட்லயே கூட அவர் காக்னிசன்ஸ் எடுக்கலாம் அல்லது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணலாம். போலீஸ் ரிப்போர்ட்லயே காக்னிசன்ஸ் எடுத்தாருன்னா அது ஒரு ரெகுலர் போலீஸ் கேஸ் மாதிரி நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து he should order notice to de facto complainant. அப்ப de facto complainantக்கு நோட்டீஸ் வந்து போடணும். ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து கம்பல்சரி போடணும். இது வந்து பாத்தீங்கன்னா it is nothing but a principle of natural justice மாதிரி தானே. அவன் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தான். இது எக்ஸ்பிரஸா ப்ரொவிஷன் இல்ல. that I want to point it out. CRPCல ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கு எக்ஸப்ட் ப்ரொவிஷன் கிடையாது. இன்னொன்னு 1974 கோடு இப்ப நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி 1898 கோடு இருந்துச்சு, அது பிரிட்டிஷ் கோட். 74 நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணுது. இந்த கோடு பாத்தீங்கன்னா பிரைமரி வந்து அக்யூஸ்டோட ரைட்டை பத்தி தான் பேசியிருக்கோம். அக்யூஸ்டுக்கு ஈவன் 250 CRPCல பாத்தீங்கன்னா பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்தா அக்யூஸ்டுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனா
ஒரு விக்டிமோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அமெண்ட்மெண்ட்ல தான் வந்திருக்கும். ஸோ 74ல யாரும் விக்டிமை பத்தி கவலைப்படுற மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு விக்டிம் இல்லை. ஆனா காலப்போக்கில் எல்லாம் விக்டிம் அதிகப்படியான பர்சன்ஸ் விக்டிமைஸ் ஆகிறத பார்த்து எகைன் அண்ட் எகைன் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அமெண்ட்மெண்ட்ஸும் சரி, அதுக்கு பின்னாடி வர்ற சட்டங்கள் இப்பெல்லாம் புதுசா வர்ற போக்சோ ஆக்டை பாருங்க, டைரக்டா அது வந்து விக்டிம் ஓரியன்டா தான் அந்த ஆக்டே இருக்கும். ப்ரிசம்ஷன் கொடுத்துருக்காங்க, காம்பன்சேஷன் கொடுத்துருப்பாங்க, இது எல்லாமே இப்போ வர்றது. அப்ப இந்த 74 கோட்ல விக்டிமை பத்தி ஒன்னும் யோசிக்கல. ஒருவேளை யோசிச்சிருந்தால் 173க்கு அப்புறம் எதனாவது ஒரு செக்ஷனை சேர்த்திருப்பாங்க, இதை பிரைவேட் கம்பெனியா ட்ரீட் பண்ற மாதிரி ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கல. பிகாஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் தி விக்டிம் வாஸ் நாட் கன்சிடர்ட் பை அவர் கிரிமினல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம். பட் சப்சிக்வெண்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜஸ்டிஸ் எஸ் நாகமுத்துடைய ஜட்ஜ்மெண்ட், அந்த சிவி சண்முகம் கேஸ் தான் somewhat throw light on the concept of protest petition. என்னன்னு கேட்டா, ஒரு பிரைவேட் ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் வந்து நெகட்டிவ் ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட்க்கு நோட்டீஸ் ஆர்டர் பண்றாங்க. இப்ப டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இந்த இடத்துல தான் ஐ வாண்ட் டு பாயிண்ட் அவுட் சம் டைவர்ஜென்ட் ப்ரொசீஜர். என்னன்னு கேட்டா, இப்ப வெறும் இல்ல, ஒரு குறிப்பானையும் வந்து போடுவார் அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட். நான் இறுதி அறிக்கை வந்து ஆட்சேபனை செய்கிறேன் அப்படின்னு மட்டும் போடுவார். சில இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு 3 பேஜ் எழுதி போடுவாங்க. ஆனா நீங்க உங்கள்கிட்ட ஒரு அட்வொகேட்டா இருக்கீங்க நீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ஆர்சிஎஸ் நோட்டீஸ் ஒரு டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு வர்றாருன்னா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்னன்னு கேட்டா, நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, முதல்ல அந்த ஆர்சிஎஸ் ஒரு காப்பி அப்ளிகேஷன் போட்டு வாங்கணும். எத்தனை வழக்குல நம்ம வாங்குறோம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க, கன்சிடர் பண்ணி பாருங்க. வாங்கி பார்த்துட்டு என்னென்ன யாரை விசாரிச்சதா சொல்றாரு, என்ன டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காரு ஆர்சிஎஸ்ல அப்படிங்கிறத நீங்க கம் அக்ராஸ் பண்ணி யூ ஹாவ் டு ஃபைல் ஏ ஃபுல் ஃபிளட்ஜ்டு பிரைவேட் கம்ப்ளைண்ட். இப்ப நீங்க 200ல போடும்பொழுது கூட ஐ வுட் நாட் சே தட் யூ ஹாவ் டு ஃபைல் a full fledged private complaint. ஏன்னு கேட்டா, நீங்க அப்பதான் முதல்ல கோர்ட் அப்ரோச் பண்றீங்க, அதுக்கப்புறம் நீங்க எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த டிஃபேக்டோ கம்ப்ளைனன்ட் இஸ் மோர் வெயிட்டர், ரொம்ப வெயிட். என்னன்னு கேட்டா, அவன் கேஸ் ஏற்கனவே பொய்யன்ட்டான். ஒரு ஐஓ விசாரிச்சு உன் கேஸ் பொய் வழக்குன்னு சொல்லியாச்சு. அந்த கேஸ்ல போய் வெறுமனே ஒரு மெமோவை கொண்டாந்து போட்டு நான் இறுதி அறிக்கையை ஆட்சேபனை செய்கிறேன், என் வழக்கை மேல் நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெமோ போட்டா சரியா இருக்குமா? அப்ப ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ங்கிறது ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஒரு கம்ப்ளைண்டா இருக்கணும். நீங்க நடந்த குற்ற சம்பவத்தை அதுல சொல்லணும். பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட்டிருந்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பீங்களோ அது எல்லாத்தையும் அதை சொல்லணும். அதுக்கப்புறம் அதோட பின்கதை சுருக்கம் என்னன்னு கேட்டா, நான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எஃப்ஐஆர் ஆச்சு, இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, என்னெல்லாம் விசாரிக்கவே இல்லை, யாரையும் விசாரிக்கல, ஆனா அந்த ஐஓ அவராவே இப்படி போட்டுட்டாருங்கிறது. இது இல்லாம நீங்க எது உண்மை நினைக்கிறீங்களோ இதுவுமே அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ல வரணும். யாராச்சும் போட்டிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படிங்கிறதையும் நீங்க யோசிச்சு பாருங்க. மோரோவர் ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்னஸ், கம்ப்ளீட்டான ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் இருக்கணும் ப்ரொடெஸ்ட்ல. டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்ல இருந்து உங்க வழக்க பொய்ன்னு சொன்ன ஐஓ வரைக்கும் அந்த லிஸ்ட் ஆஃப் விட்னஸ்ல இருக்கணும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த அக்யூஸ்ட் டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்த கவர்மெண்ட் டாக்டர்ல இருந்து பிரைவேட் டாக்டர்ல இருந்து யார் இருந்தாலும் சரி, வேற யாராச்சும் அபிஷியல் இன்வால்வ் ஆயிருக்காங்களான்னு சரி, ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் போடும்பொழுது ஒரு ஐஓ எப்படி ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்டை வந்து லிஸ்ட் ஆஃப் விட்னஸை தயார் பண்ணுவாரோ, அது மாதிரி நீங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்னஸை தயார் பண்ணி ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை கொடுத்து நீங்க கோர்ட்ல கொடுத்து நான் ஆட்சேபனை பண்றேன், இது ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்டா விசாரிங்கன்னு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா யுவர் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் வில் பி adjudicated like a full-fledged private complaint. அதுல நீங்க ஒரு சக்சஸ் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. மோரோவர் ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை வந்து நடத்தும் பொழுதும் அதை வந்து நீங்க ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் நடத்தும் பொழுது எப்படி நடத்துவீங்களோ அது மாதிரி ஃபுல் ஃபிளட்ஜ்டா கம்ப்ளைண்ட்ல இருந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்க ஐஓ வரைக்கும் விசாரிச்சு உங்க வழக்குல போடப்பட்ட எஃப்ஐஆர், உங்க வழக்குல தயாரிக்கப்பட்ட பார்வை மகஜர், ரஃப் ஸ்கெட்ச், சீசர் மகஜர் எது இருந்தாலும் அது எல்லாத்தையும் அந்த ஐஓ மூலமா நீங்க அந்த கேஸ்ல மார்க் பண்ணி யூ ஹாவ் டு கண்டக்ட் அட் a ட்ரையல். ஒரு ஏபிபி வந்து ப்ராப்பரா ஒரு கேஸ் நடத்தினா எப்படி நடத்துவாரோ அது மாதிரி நீங்க ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷனை வந்து நடத்தணும். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் சம்பந்தமா வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஐ வாண்ட் டு சே சம் ஒரு ஜட்ஜ்மெண்ட். விஷ்ணுகுமார் திவாரி vs ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ் 2019 AAR
Supreme Court, page number 3482. CV Shanmugam case சொன்னேன் இல்லையா, CV Shanmugam versus DSP 2010 MLJ criminal volume 2 page 833. எதுக்காக நான் இந்த CV Shanmugam கேஸ் ரெஃபர் பண்ணேன்னா, ஆல்ரெடி பாயிண்டட் அவுட், ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் சம்பந்தமா தமிழ்நாட்டில் அவேர்னஸ் ஏற்படுத்தினது அப்படின்னு பார்த்தா இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மோரோவர் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, எப்போ வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் ஆர்டர் பண்ணணும்னு கேட்டா, ஒரு சில அக்யூஸ்ட் இப்போ எஃப்ஐஆர்ல இருக்க சில அக்யூஸ்ட விட்டுட்டு ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் போட்டா அப்பயும் வந்து டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட் ஆட்சேபனை கேட்கணும். மேஜர் அஃபென்சஸை வந்து விட்டுட்டு மைனர் அஃபென்ஸுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் போட்டா அப்பயும் வந்து டிஃபேக்டோ கம்ப்ளைண்ட்ட மேஜிஸ்ட்ரேட் வந்து அப்ஜெக்ஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல அதையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரிகார்ட் டு தி ஃபைலிங் அண்ட் கண்டக்டிங் ஆஃப் பிரைவேட் கம்ப்ளைண்ட். நவ் ஐ மூவ் ஆன் டு சாங்ஷன். சாங்ஷன் சம்பந்தமா நான் ஒரு கேஸ்ல கொடுக்குறேன். அதுல வந்து சாங்ஷன் சம்பந்தமா இதுவரைக்கும் அந்த முக்கியமான அத்தாரிட்டிஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. வெரி ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அவர் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட், டி தேவராஜா வர்சஸ் ஓவாசிஸ் சபீர் ஹுசைன். டி தேவராஜா வர்சஸ் ஓவாசிஸ் OWAIS ஓவாயிஸ் சபீர் ஹுசைன் 2020 சுப்ரீம் கோர்ட் ஆன்லைன் SC 517. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சாங்ஷன் எப்போ வாங்கணும் எப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. நான் என்னுடைய வியூ வந்து எக்ஸ்பிரஸ் பண்றேன். தட் மே பி அப்பீலபிள் டு சம் அண்ட் சம் ஆஃப் யூ மே நாட் அக்செப்ட் மை வியூ. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் அபிஷியல் அல்லது கவர்மெண்ட் அபிஷியல் மேல சாங்ஷன் எப்போ வாங்கணும் அப்படிங்கிற சாங்ஷன் முன்னாடி சாங்ஷன் வாட் இஸ் சாங்ஷன் அப்படிங்கிறத 197 சொல்லுது. இப்போ 197 சாங்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சாங்ஷன்ங்கிற வார்த்தையை கேட்டு நம்ம வந்து என்ன வித்தியாசமா இருக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. ஒரு அரசு ஊழியர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஃபார்மல் பெர்மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட். ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழியரா இருந்தா ஸ்டேட் கவர்மெண்ட்டையோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியரா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்டையோ ஒரு பெர்மிஷன் வாங்குறதுக்கு பேர் தான் சாங்ஷன். எதுக்கு இந்த சாங்ஷன்ங்கிறது எதுக்கு 197 CRPCல வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு லீகல் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெக்ஸ் நான் பொட்டஸ்ட் பிகேர் அப்படிம்பாங்க. கிங் கேன் டூ நோ ராங். அந்த காலத்துல வந்து பிரிட்டிஷ் ராஜ்யம் தான் அங்க இருந்தது. பிரிட்டிஷ் தான் பெரும்பாலான நாட்டை ஆட்டுக்கிட்டு வந்தாங்க. அவங்க அந்த பிரிட்டிஷ் கிரவுன் ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் அவங்க என்ன அரசமைப்புல வச்சிருந்தாங்களோ அதுதான் இந்த உலகத்துல பெரும்பாலான சட்டமா இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு சாவரின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டார்டியஸ் லைபிலிட்டி படிக்கும்போது இந்த சாவரின் ஃபங்க்ஷனை வந்து படிச்சிருப்போம். ஆனா இந்த இடத்துல கிரிமினல் லைபிலிட்டி. டார்டியஸ் லைபிலிட்டியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பொசிஷன், சாவரின் ஃபங்க்ஷன்னா நோ டார்ட்னே இருந்தது. ஒரு அரசாங்கத்தோட கப்பல் போய் மோதி யாராவது சேதம் ஆயிடுச்சுன்னா யாருக்குமே அது நஷ்டஈடு கேட்க முடியாது. ஒரு அரசு வாகனம் போய் மோதி ஒருத்தர் இறந்துட்டாருன்னா யாரும் கேட்க முடியாது, நஷ்டஈடு கேட்க முடியாதுங்கிற பொசிஷன் ஒரு காலத்துல இருந்தது. கிரிமினல் லைபிலிட்டிலையுமே கிங் கேன் டூ நோ ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அந்த ரெக்ஸ் பொட்டஸ்ட் நான் பிகேர் அப்படிங்கிறது. அப்ப ஒரு அரசுக்கு எதிராக, ஒரு அரசு ஊழியருக்கு எதிராக ஒருத்தன் ஒரு நடவடிக்கை எடுக்கும் பொழுது, ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகும் பொழுது, அப்ப அந்த அரசு ஊழியரை ப்ரொடெக்ட் பண்ணணும், அவன் ஏதாவது ஃப்ரிவோலஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்துட போறாங்க அப்படிங்கிற அக்கறை அரசாங்கத்துக்கு இருக்கு. யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா என்ன ஏதுங்கிறத பார்க்கணும். நம்ம அரசாங்கத்துக்கு தெரியாம நம்ம அரசாங்க ஊழியர் மேல ஒரு கிரிமினல் கேஸ் நடந்துகிட்டே போயிடக்கூடாது, நாமளும் அந்த அரசு ஊழியரை மானிட்டர் பண்ணணும். இப்படிங்கிற ரீசன்ல தான் அந்த தட் வாஸ் காயின்ட் 197. அப்ப ஏன் முக்கியம் இது சாங்ஷன் ஏன் முக்கியம்னு பார்த்தா, நம்ம 202 என்கொயரி பார்க்கும்பொழுது பார்த்தோம், அக்யூஸ்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வெளியே இருக்கும்பொழுது 202 என்கொயரி நடத்தாம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டால் அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் ரத்து செய்யப்படும். அதே மாதிரி 197ல சாங்ஷன் வாங்காமல் நீங்க வந்து ஒரு அபிஷியல் மேல நடவடிக்கை எடுத்தால் தட் வில் பி குவாஷ்டு பை த ஹை கோர்ட். அதை சொல்றதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். என்னன்னு கேட்டா, இந்த இதுல ஜட்ஜ்மெண்ட்ல சாங்ஷன் சம்பந்தமா நிறைய டிஸ்கஸ் பண்ணாலும் 482 பவரை யூஸ் பண்ணி ஹைகோர்ட் வந்து சாங்ஷன் இல்லைங்கிறதுக்காக ஒரு ப்ராசிக்யூஷனை ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். இப்ப பிரைவேட் இப்ப போலீஸ் அபிஷியல் மேல நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடணும். அப்ப சாங்ஷன் வாங்கணுமா, வாங்க தேவையில்லையா? அப்ப நீங்க ஜென்ரலா ஒரு டாக் வந்து இருக்கும். யோசிச்சு பாத்தீங்கன்னா,
போலீஸ் மேல போடணும்னா சார் தேவையில்லை, அவன் போலீஸ்காரன் உள்ள கொண்டு போய் வச்சு அடிச்சுட்டான், இது அபிஷியல் டியூட்டியா, போலீஸ் அடிக்கிறது அபிஷியல் டியூட்டியா, இதுக்கு போய் நான் சாங்ஷன் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா 2 உதாரணம் நான் சொல்றேன். ஒண்ணு வந்து இப்ப அந்த போலீஸ்காரர் வந்து டிஃபாக்டோ கம்ப்ளைண்டுடைய பக்கத்து வீட்டுக்காரர், அவர் வந்து ஒரு நெய்பர், அவங்க 2 பேருக்கு இடையில சிவில் டிஸ்பியூட், காம்பவுண்ட் சம்பந்தமாவோ தோட்டம் சம்பந்தமாவோ சிவில் டிஸ்பியூட் இருக்கு. அந்த இடத்துல அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அங்கனையே வச்சோ அவருடைய ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் வச்சு அடிச்சுட்டாரு. இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த டிஃபாக்டோ கம்ப்ளைண்ட் மேல அந்த போலீஸ் ஒரு எஃப்ஐஆரும் போடல, அவர் அபிஷியல் டியூட்டி ஒண்ணுமே எக்ஸசைஸ் பண்ணல. அப்ப இப்ப சாங்ஷன் வாங்கணுமான்னு கேட்டா சாங்ஷன் தேவையில்லை. ஏன்னு கேட்டா அந்த ஐஓ வந்து he not exercised any official duty, so no question of any obtaining sanction from the appropriate government, state government, union government, எந்த எம்ப்ளாயும் தேவையில்லை. ஆனால் அவர் எஃப்ஐஆர் போடுறாரு, இவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறாரு, இவர் லிமிட்ல ஒரு குற்றத்துல அவன் ஈடுபட்டதா எஃப்ஐஆர் போடுறாரு, ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்கி, அந்த எஃப்ஐஆரை வந்து வாங்கி அவனை கொண்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சு கையை உடைச்சிட்டாரு அப்படின்னா இந்த இடத்துல சாங்ஷன் வாங்கணுமான்னு கேட்டா என்னுடைய வியூ வாங்கணும். ஏன் வாங்கணும்னு கேட்டா, கையை உடைக்கிறது நீங்க கேட்கலாம், கையை உடைக்கிறது அபிஷியல் டியூட்டியா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் கையை அவர் வந்து சும்மா உடைக்கல, அதுக்குன்னு ஒரு கேஸ் போட்டு அவர் அந்த கலர் ஆஃப் த டியூட்டி அப்படிங்கிறாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்ல. அவன் என்ன வேலை செஞ்சானோ அதை பாருங்க. கையை உடைச்சது எப்ப நடந்திருக்கு, அவன் எஃப்ஐஆர் போடுறான், அபிஷியல் டியூட்டி பண்றான், அரெஸ்ட் பண்றான், ஸ்டேஷன் கூட்டிட்டு போறான், அதுக்கப்புறம் தான் கையை உடைச்சிருக்கான். அப்ப there is a overlapping of the official duty with the offense. நீங்க எப்பயுமே பார்த்தா எந்த ஒரு அஃபென்ஸுமே அபிஷியல் டியூட்டியில செய்ய போறதில்ல யாருமே. எந்த ஒரு போலீஸும் என்ன அபிஷியல் டியூட்டியோட எக்ஸசைஸ் பண்ணியா வந்து அஃபென்ஸ் செய்ய போறாரு? நீங்க அப்படி ஒரு இன்டர்பிரேஷனை கொடுத்தா எந்த இதுக்குமே சாங்ஷன் வாங்க தேவையில்லை. ஏன்னா அஃபென்ஸ் வேற, அபிஷியல் டியூட்டி வேற, அஃபென்ஸ் தானே பண்ணிருக்காரு, நான் எதுக்கு சாங்ஷன் வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து தட் வில் நாட் பி கரெக்ட். அப்ப ஈவன் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரெஃபர் பண்றாங்க, நான் சொன்ன தேவராஜா அந்த வர்சஸ் ஓஎஸ் அப்படி இல்ல, அந்த பர்டிகுலர் கேஸ்ல ஈவன் இன் கேஸ் ஆஃப் கஸ்டோடியல் டெத்லயே சாங்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஃபைண்டிங். ஏன்னு கேட்டா அந்த கஸ்டோடியல் டெத்துங்கிறது இட் இஸ் ஹேவிங் நெக்ஸஸ் வித் த அரெஸ்ட் ஆஃப் த அக்யூஸ்ட் அண்ட் எக்ஸசைசிங் ஆஃப் தி அபிஷியல் டியூட்டி. இப்போ ஏன் கொண்டாந்து நான் அந்த சாங்ஷனை கொண்டாந்து பிரைவேட் கம்ப்ளைண்டோட மிங்கிள் பண்ணிருக்கேங்கிறதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னு கேட்டா இப்போ ஒரு போலீஸ் மேல நான் வந்து இப்போ ஒரு அக்யூஸ்ட உண்மையிலே அடிச்சிட்டாரு, நீங்க பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடணும். அப்ப சாங்ஷனா என்ன, அதை எங்க போய் வாங்கணும், எந்த ஆபீஸ்ல போய் நான் அப்ளை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாங்ஷன்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒரு லெட்டர், நான் இந்த மாதிரி இந்த எஸ்ஐ சோன்ஸோ மேல ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட போறேன், யார் இந்த அஃபென்ஸை பண்ணியிருக்காரு அந்த அஃபென்ஸை எழுதி, இப்போ யார் ஸ்டேட்டோடைய ரெப்ரஸன்டேட்டிவ் யார் இங்க இருக்காரு டிஸ்ட்ரிக்ட்ல, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அனுப்பி விட்டுருங்க, அதுதான் சாங்ஷன். தேர் ஆர் டிசைடட் கேசஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். என்னன்னு கேட்டா ஒரு சாங்ஷன் அப்ளை பண்ணா 3 மாசத்துக்குள்ள கொடுத்தாகணும். அப்படி கொடுக்கலைன்னா சாங்ஷன் கொடுத்துட்டா தான் நம்ம டீம் பண்ணி we can proceed with the private complaint. இப்போ இந்த பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல தான் இந்த சாங்ஷன் பத்தி நிறைய டீல் பண்ணுவாங்க. we are not on that point. அதுல கூட ரீசன்ட் அமெண்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கே சாங்ஷன் வேணும், அதாவது சாங்ஷன்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணல, ப்ரியர் அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல போட்டு பாத்தீங்கன்னா ஒரு சேவிங் கிளாஸ் இருக்கு. என்னன்னு கேட்டா ட்ராப் வச்சு அரெஸ்ட் பண்றோம் இல்லையா, கையங்களமா பிடிக்கிறது, அந்த அதுக்கு வந்து இப்ப ப்ரியர் அப்ரூவல் எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தட் இஸ் ஆன் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நடத்தின அட்வொகேட்ஸுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்னன்னு கேட்டா அதுல ஃபைனல் ரிப்போர்ட்டோட கண்டிப்பா சாங்ஷன் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஒரு சாங்ஷன் கொடுத்து அதை என்க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் பிரைபு ஒருத்தன் ரிசீவ் பண்ற பிரைபுங்கிறது அது வந்து அபிஷியல் ஆக்ட்ல தான் பண்ண முடியும், அபிஷியல் ஆக்ட பண்றதுக்கு தான் அவன் காசே வாங்கியிருக்கான். அதனால as far as prevention of corruption act is concerned, it is inevitable. சாங்ஷன்ங்கிறது மேண்டேட்டரி, இட் இஸ் ஸ்டாச்சுட்டரி. வேறஸ் நீங்க ஒரு போலீஸ் மேல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட போனீங்கன்னா நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிளை மனசுல வச்சுக்கோங்க. நீங்க கேட்கலாம் அது எதுக்கு சார் நான் போடுறேன் சாங்ஷன் எதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா, சாங்ஷன் இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ண போறது அந்த வழக்குல தான். சாங்ஷன் இல்லை அப்படின்னா காக்னிசன்ஸே தப்பாயிடும், ட்ரையல் தப்பாகாது. வித்தவுட் சாங்ஷன் வந்து காக்னிசன்ஸே தப்பாயிடும். இன் ரீசென்ட்லி கூட மெட்ராஸ் ஹைகோர்ட்ல சர்டன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் காக்னிசன்ஸ் எடுத்தது தப்பு வித்தவுட் சாங்ஷன் சொல்லி ஐ ஹவ் கம் அக்ராஸ், ஐ வில் ட்ரை டு சர்க்குலேட் தட் ஆல்சோ. ஸோ நீங்க ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஒரு அஃபீஷியல்ஸ் மேல போட போனீங்கன்னா மோர் காஷியஸா இருங்க. ஒரு சாங்ஷனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ யாரோட எம்ப்ளாயி மேல போட போறீங்களோ அது வந்து அபிஷியல் டியூட்டியோட சம்மந்தப்பட்டிருக்கும் பொழுது யூ அப்ளை ஃபார் ஏ சாங்ஷன். எனக்கு தெரிஞ்சு போலீஸ் மேல போட்ட எந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டையும் சாங்ஷன் வாங்கி அட்வொகேட்ஸ் யாரும் போடுறதுல போட்டது கிடையாது.
நீ தேவையில்லைங்கிற வியூவில் இருக்கலாம். பட் தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் செட்டிங் அசைட் யுவர் ப்ராசிக்யூஷன். அப்போ நீங்கள் சாங்ஷன் வாங்க முயற்சி பண்ணீங்கன்னா அதுலேயே கூட நான் என்ன சொல்கிறேன், போலீஸுக்கு வந்து நீங்கள் சாங்ஷன் ஆன வாங்க போனீங்கனாலே போலீஸ் பயந்துருவான். எந்த போலீஸும் ஏன் பயப்பட மாட்டேங்கிறான் பிரைவேட் கம்பெனின்னா, அவனுக்கு முறையான அவனுக்கு ஃபாலோ அப் இல்லை, ஹையர் ஆஃபீஸில் எதுவும் கேட்கறது கிடையாது. நீங்கள் வேணா ஒரே ஒரு கேஸில் போலீஸ் எக்ஸஸ் பண்ணிட்டாங்க, நான் ப்ராசிக்யூட் பண்ண போகிறேன், சாங்ஷன் கொடுங்க நீங்கள் அனுப்பிச்சு பாருங்க, டெஃபினட்டாக தட் போலீஸ் வில் பி அப்பியர் இன் யுவர் ஆஃபீஸ். ஸோ சாங்ஷன் இஸ் இன்னெவிட்டபிள். அந்த சாங்ஷனையும் பார்த்துக்குங்க. 197. ஸோ ப்ராசிக்யூஷன் without sanction, the cognitions will be barred. ஸோ நான் சொல்லணும்னு நினைச்ச ஓரளவு எல்லா பாயிண்ட்ஸையும் நான் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஆமா, வேற எதுனா பாயிண்ட்ஸ் இருந்தா கேளுங்க சார். நான் வந்து சொல்லணும்னு நினைச்சது இந்த 208 கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இந்த செஷன்ஸ் கேஸ்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் வரும்போது சப்ளை ஆஃப் காப்பீஸ் வந்து 207ல வராம 208ல வருங்க. இல்லைண்ணா சார், அதுல ஒரு விஷயம், நீங்க இந்த சப்ளை ஆஃப் காப்பி கேட்கறது அப்படிங்கிறதுல நான் சொல்றேன். இப்ப பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல சமன் போடணும் அப்படின்னாலே சமனையே கம்ப்ளைண்ட் வச்சு தான் அனுப்பணும் மேஜிஸ்ட்ரேட். அது நிறைய கோர்ட்ல, ஒரு சில கோர்ட்ல ஃபாலோ பண்றாங்க, ஒரு சில கோர்ட்ல ஃபாலோ பண்றது இல்ல. எதை வச்சு அனுப்பணும்னு கேட்டா அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை, அந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு அனுப்புனா போதும். இந்த கம்ப்ளைண்ட் 4th அப்படிங்கிற வேர்டு இருக்கும் அந்த இஷ்யூவன்ஸ் ஆஃப் ப்ராசஸ்ல. 208 பொறுத்த வரைக்கும் supply of copies and where in case institute or otherwise then on police report it appears, magistrate issues process under section 204. The offence is triable exclusively by court of session. The magistrate shall without delay furnish the accused free of cost copy of each following. அது என்ன சார் உங்களுக்கு டவுட் என்ன? அதுல காப்பீஸ் இல்ல டவுட்ல ஒண்ணும் இல்லைங்க. இப்ப ஃபர்னிஷிங் காப்பீஸை பொறுத்த வரைக்குங்க, மேஜிஸ்ட்ரேட் அஃபென்ஸா இருந்தாலும் செஷன்ஸ் அஃபென்ஸா இருந்தாலும் இன்ஸ்டிடியூட்டட் அப்பான் போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னா 207 வந்துரும். அதர் தென் போலீஸ் ரிப்போர்ட் அப்படின்னா வாரண்ட் கேசஸா இருந்தது அப்படின்னா சம்மன் கூடவே காப்பீஸ் அனுப்பிச்சிடுறோம். செஷன்ஸ் கேஸா இருந்ததுன்னா 208ல செஷன்ஸ் கேஸா இருந்துச்சுன்னா 208ல. அப்ப நான் ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து ஐ ஹவ் கான்சென்ட்ரேட் ஒன்லி வாரண்ட் ட்ரைலிங்கிறதுனால அந்த பாயிண்ட் நான் வந்து டச் பண்ணல. என்னன்னு கேட்டா ஒரு 2 பாயிண்ட் நான் சம்பந்தமா இன்னொரு ஒரு பாயிண்ட், ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, அதையுமே சொல்றேன். அதாவது ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் விசாரிக்கும் பொழுது அது வந்து செஷன்ஸ் அஃபென்ஸ் அதுல இருக்குது அப்படின்னா, ஏன்னா 307 கூட பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடலாம், போடக்கூடாதுன்னு கிடையாது. அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சு, கம்ப்ளைண்ட் தரப்பு விட்னஸஸ் விசாரிச்சு எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, டிஸ்சார்ஜ் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கு போகாம அந்த பிஆர்சிஆ நம்பர் கொடுத்து he should commit the case to the court of session. அந்த மாதிரி கமிட் பண்ணும் பொழுது he should furnish the copies to the accused. So if the case instituted otherwise than on police report அப்படிங்கிறதுல செஷன்ஸ் கேஸா இருந்தால் the magistrate is having power to treat that case as a PRC and he can very well commit that case to the court of session and அதுக்கப்புறம் court of session will follow the sessions procedure. வேற எதுனா இருந்தா சொல்லுங்க சார். நான் chat boxல ஒரு क्वेश्चन வந்ததுங்க. chat boxல ஒரு क्वेश्चन வந்ததுங்க. சொல்லுங்க. என்னன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட் கூட நம்ம சேர்த்து இணைச்சு ஃபைல் பண்ற டாக்குமெண்ட்ஸை எப்போ எக்ஸிபிட்டா மார்க் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு என்கொயரி பண்றாரு இல்லைங்களா, மேஜிஸ்ட்ரேட் ஒரு என்கொயரி பண்ணுவாரு, அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது தடவை இன்னொரு என்கொயரி பண்ணுவாரு, எப்போ வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எக்ஸிபிட்டா மார்க் பண்ணணும்னு ஒரு क्वेश्चन கேட்குறாங்க. நல்ல क्वेश्चन சார். இது நிறைய பேருக்கு சந்தேகம் வர क्वेश्चन. சார் ஐ அம் ஆடிபிள்? இங்க நான் இயர்ஃபோன் மாட்டிருக்கேன். கேக்குது. அதாவது சார், ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன பொழுது ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறோம், கம்ப்ளைண்ட் தரப்பு சாட்சியை விசாரிக்கிறோம், ஃபர்ஸ்ட் 200ல விசாரிக்கிறோம். அப்ப 200ல விசாரிக்கிறப்ப அது எக்ஸிபிட் ஆகாது. அது ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஒரு கோஜன்சி இருக்கணும், ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்ன மார்க் பண்ணணும்னு தெரியணுங்கிறதுக்காக புகார்தாரர் தரப்பு ஆவணம் 1, ஆவணம் 2, சான்றாவணம் அப்படின்னு நம்ம சொல்லாம புகார்தாரர் தரப்பு ஆவணம் 1, ஆவணம் 2ங்கிறத அதை கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது தடவை விசாரிக்கிறப்ப பண்ணிதான் ஆகணும். மூணாவது தடவை விசாரிக்கிறதுங்கிறது கிராஸ் தானே. ஸோ நம்ம ரெண்டாவது தடவை விசாரிக்கிறது ப்ராசிக்யூஷன் 244ல எவிடன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, எவிடன்ஸ் எடுக்கும் பொழுது அதை ரெகுலர் ப்ராசிக்யூஷன் கேஸ்ல வந்து மார்க் பண்ற மாதிரி எக்ஸிபிட் P1 P2 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து we have to mark
ப்ராசிக்யூஷன் தரப்பு ஆவணங்களா அதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். கம்ப்ளைண்ட் விசாரிக்கும் பொழுதே அதை மார்க் பண்ணிக்கணும். பிடபிள்யூ அப்பதான் அவன் பிடபிள்யூ 1 ஆகுறான். 244 தான் வந்து பிடபிள்யூ 1 ஆகுறான். அவன் பிடபிள்யூ 1 ஆகும் பொழுதே அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு சான்றாவணம்ங்கிற கலர் கொடுத்துறோம். இன்னும் ஒரு பாயிண்ட் சார், நீங்க பிஃபோர் கோயிங் டு தி நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். 2015 1 MLJ கிரிமினல் பேஜ் 57 வெங்கட்ராயன் vs ஸ்டேட் பை சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அதாவது என்னன்னு கேட்டா, ஒரு சின்ன அனமாலி ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரு கேஸ் அண்ட் கவுண்டர் பெண்டிங்கா இருக்கு அப்படின்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து கேஸ் அண்ட் கவுண்டரை சைமல்டேனியஸா விசாரிப்பாரு. ஜாயிண்ட் ட்ரையல்ங்கிறது ஒன்று கிரிமினல் கேஸ்ல கிடையாது. ஜாயிண்ட் ட்ரையல்ங்கிறது கிரிமினல் கேஸ்ல வந்து நம்ம பார்க்க கூடாது. சைமல்டேனியஸ் ட்ரையல்ங்கிறது தான் ஒன்று உண்டு. என்னன்னு கேட்டா, ஒரு கேஸ் அண்ட் கவுண்டரை வந்து சைமல்டேனியஸ் ட்ரையலா வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கலாம். ஆனா இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு கேஸ்ல ஒரு 307 கேஸ், ஆனா கவுண்டர் எஃப்ஐஆர் வந்து ரெஃபர் ஆகி போயிருது. அதுல ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டு ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் பெண்டிங் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட். அப்ப 307 கேஸை வந்து மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாரு, பிஆர்சியா ட்ரீட் பண்ணி அவர் வந்து அதை கமிட் பண்ணிடுவாரு. அப்ப அந்த கவுண்டர் கேஸ் என்ன பண்ணணும்னு கேட்டா, அந்த கவுண்டர் கேஸையும் கமிட் பண்ணணும் அப்படிங்கிறதா சட்டம். அந்த சட்டத்தை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணதுதான் ஜஸ்டிஸ் எஸ் நாகமுத்து ஜட்ஜ்மெண்ட் வெங்கட்ராயன் vs ஸ்டேட் பை சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். இந்த கேஸ்ல பார்த்தோம்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கேஸ் மாத்தப்பட்டு கூட ஒரு இல்லீகாலிட்டி ஆயிடும். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், 193 நினைக்கிறேன். அதாவது செஷன் ஜட்ஜுக்கு வந்து டைரக்டா காக்னிசன்ஸ் எடுக்கிறதுக்கு பவர்ஸ் கிடையாது. அவர் வந்து ஒரு மேஜிஸ்ட்ரேட் கமிட்டல் பண்ண கேஸை மட்டும்தான் விசாரிக்க முடியும். இந்த பர்டிகுலர் கேஸ்ல என்ன ஆகுன்னு கேட்டா, திருச்செங்கோடு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஒரு கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருக்கும். அதோட கவுண்டர் கேஸை வந்து அந்த திருச்செங்கோடு மேஜிஸ்ட்ரேட் வந்து நாமக்கல் பிடிஜேக்கு அனுப்பிடுவாரு. அந்த நாமக்கல் பிடிஜே வந்து அது அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ் திருச்செங்கோடுக்கு அதை வந்து அனுப்பிடுறாரு சப் ஜட்ஜுக்கு. அதுக்கப்புறம் when it was brought to the knowledge of the PDJ, அவர் கவுண்டர் கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இந்த இடத்துல நல்லா கவனிக்க வேண்டியது அதான் இந்த ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். கவுண்டர் கேஸை வந்து மேஜிஸ்ட்ரேட் கமிட்டல் பண்ணியிருக்க மாட்டாரு. கவுண்டர் கேஸை மேஜிஸ்ட்ரேட் இவர் வந்து இன்வோக்கிங் தி பவர் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபர் பவர் அண்டர் செக்ஷன் 407 நினைக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, 407 408 இருக்கும் ஹைகோர்ட்டுக்கும் செஷன்ஸ் ஜட்ஜுக்கும். செஷன் ஜட்ஜ் வந்து ஸ்ட்ரைட் அவே ஹி டிரான்ஸ்ஃபர் த கேஸ். அப்போ வந்து அவர் ஜஸ்டிஸ் நாகமுத்து பாயிண்டட் அவுட், அந்த மாதிரி நீங்க பண்ணிருக்க கூடாது, நீங்க அனுப்பணும்னு நினைச்சது கரெக்ட், ஆனா மேஜிஸ்ட்ரேட் தான் அதை வந்து கமிட்டல் பண்ணிருக்கணும். ஸோ த பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ் ரிகார்டிங் தி கேஸ், ஒன் கேஸ் இஸ் பெண்டிங் பிஃபோர் செஷன்ஸ் கோர்ட், another case it may be a warrant case or it may be a private complaint, whatever it may be. When it is case and counter, when it is brought to the knowledge of the magistrate, he should immediately commit the case. There is no question of transfer, there is no question of any sending the bundle. He should pass a committal order and commit the case to the sessions court. Even though இந்த கேஸ் வந்து வாரண்ட் ட்ரையலுக்கு உண்டான கேஸா இருந்தா கூட செஷன் ஜட்ஜுக்கு போனதுக்கு அப்புறம் செஷன் ஜட்ஜு அதை வந்து ஒரு செஷன்ஸ் ட்ரையலா தான் ட்ரீட் பண்ணணும். ரெண்டுலையும் simultaneously he should follow the procedure, pronounce the judgment. இன்னொரு பாயிண்ட், another point I have just skipped during my discourse. One is 210 CRPC is also equally important. என்னன்னு கேட்டா 210ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்ப ஒரு அக்யூஸ்ட் மேல ஒரு போலீஸ் கேஸும் பெண்டிங் இருக்கு, அதே ஃபேக்டுக்காக கொடுக்கப்பட்ட பிரைவேட் கம்ப்ளைண்ட் பெண்டிங் இருக்கு. இப்ப எஃப்ஐஆர் போட்டு நடக்கல, சரி எஃப்ஐஆரே போடலன்னு சொல்லி ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொண்டாந்து போட்டுட்டான் ஒரு டிஃபேக்ட் கம்ப்ளைண்ட். ஒரு மேஜிஸ்ட்ரேட் அதை விசாரிச்சு காக்னிசன்ஸ் எடுத்து அக்யூஸ்டுக்கு சமன் போட்டாரு. ஆனா இவன் கவனிக்காம விட்ட அந்த கம்ப்ளைண்ட்ல எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ் வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை போடுறாங்க. அப்ப ஒரு மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஒரே அஃபென்ஸ், ஒரே அக்யூஸ்ட் மேல ஒரு போலீஸ் கேஸ் இருக்கு, ஒரு பிரைவேட் கேஸ் இருக்கு. அப்ப மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும்னு சொல்றதுதான் 210. At that point of time, the magistrate should scrupulously follow the procedure of 210. 210ல என்ன பண்ணணும்னா, மேஜிஸ்ட்ரேட் பார்க்கணும், அந்த போலீஸ் கேஸையும் பார்க்கணும், பிரைவேட் கேஸையும் பார்க்கணும். போலீஸ் கேஸும் பிரைவேட் கேஸும் ஒண்ணுதான், ஒரே அஃபென்ஸ், ஒரே அக்யூஸ்ட்னு இருந்தா அதுல இருக்க வார்த்தையை பாருங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது விசாரிச்சு முடிக்கிறவரை ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம் பிரைவேட் கம்ப்ளைண்ட் அவர்கிட்ட இருந்ததை. அப்படி விசாரிக்கும் பொழுது மேஜிஸ்ட்ரேட் shall stay the proceeding of such inquiry or trial and call for a report on the matter from the police officer conducting the investigation. இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் ஷீட் போடணும்ங்கிறது கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கா இருந்தா கூட ரிப்போர்ட் போட சொல்லி மேஜிஸ்ட்ரேட் கேட்கலாம். அப்படி ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு பிறகு the magistrate shall inquire or try together. இந்த ஒரு இடத்துல தான் நான் சொன்னேன் பாத்தீங்களா,
கிரிமினல் கேஸுக்கு ஜாயிண்ட் ட்ரையல் ஒன்று கிடையாது. ஒரு இடத்த பொறுத்த வரைக்கும் இதை கூட ஜாயிண்ட் ட்ரையல் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா ஒரே அஃபென்ஸ், அதனால ஒன்னும் நடத்துறாருன்னு சொல்ல முடியும். இப்ப மேஜிஸ்ட்ரேட் பார்க்கும் பொழுது போலீஸ் கேஸும் பிரைவேட் கேஸும் வேற வேற அப்படின்னு நினைச்சாருன்னா போலீஸ் கேஸை தனியா நடத்திடலாம், பிரைவேட் கேஸை தனியா நடத்திடலாம். ஸோ திஸ் இஸ் தி ப்ரொவிஷன் ஆஃப் 210. That's all, sir. இதுக்கு அப்புறம் என்ன டிஸ்கஷன் இருந்தா கேளுங்க. Thank you very much. Yeah, it's